வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். Hi, good afternoon. March 20th, 2026, Nifty 23,213 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன கேப் அப்ல மைல்டு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. மைல்டு கேப் அப் இன் தி சென்ஸ் நேற்றைய க்ளோசிங் கூட கம்பேர் பண்ணும் பொழுது நேற்றைய க்ளோசிங் 23,002. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 110 புள்ளிகள் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு லோவா கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் ஒரு 0.35% மட்டும் ஓப்பனிங் லெவல்ல இருந்து குறைஞ்சி கீழே கொடுத்துருக்கு. யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு ஒன் பாயிண்ட் அல்லது 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீகர் டிஃபரன்ஸ் வச்சிருந்தாலும் அன்னைக்கும் அந்த ஸ்டாக் மார்க்கெட் அன்னைக்கு நேச்சர் வந்து ஒரு 90% வந்து உங்களுக்கு எப்படி இருக்க சான்சஸ் இருக்கும்? பை அண்ட் டிப்ஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். சரிங்களா? இது மைண்ட்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னது? ஓப்பனிங் லோ ரெண்டும் சேமா இருந்ததுன்னா இன்வெர்டட் புல்லட் கேண்டில் போ ஈச் அண்ட் எவ்ரி ஃபால் வில் பி யூட்டிலைஸ்ட் பை ஸ்மார்ட் மணி. அது வந்துட்டு திரும்ப வந்து அக்குமுலேட் பண்றதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதே போல 2 பாயிண்ட், வெறும் 2 பாயிண்ட், சரிங்களா? 2 பாயிண்ட், 2 பாயிண்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா கூட அந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் 0.35, 0.25, 0.45, 0.75 பிலோ 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிஃபரன்ஸ் வச்சிருந்தா கூட அது வந்து பை அண்ட் டிப்ஸ் மார்க்கெட் தான் அது. இன்னைக்கு வந்துட்டு பை அண்ட் டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி திரும்ப கீழே வந்தாங்க. டே லோவா அவங்க கட் பண்ணல. இந்த டே ஹை வந்து இப்போ 345 கொடுத்துருக்காங்க. அங்கிருந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தா அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிருப்பாங்க. அப்சைட்ல கொடுத்திருந்த டார்கெட் 385. இட் டிடன்ட் ரீச் த டார்கெட். பட் இன் பிட்வீன் சோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சோர்ஸ் வந்து உங்களுக்கு 109, டெஸ்டினேஷன் வந்து உங்களுக்கு வந்து 385. பட் இட் டிடன்ட் ரீச் த 385. கோயம்புத்தூர் போகணும்னு பிளான் பண்ணிருச்சு. ஆனா கோயம்புத்தூருக்கு டைரக்டா போகல. திருப்பூர் வரைக்கும் போயிட்டு திருப்பூர்ல இருந்து திரும்பி வந்துருச்சு. எங்க விழுப்புரத்துக்கு வந்துருச்சு. சென்னையில இருந்து கிளம்பி போயிருக்கு. சென்னை தான் உங்களுக்கு சோர்ஸ், விச் இஸ் 23,110, 109. அங்கிருந்து கிளம்பி போயிருக்கு. ஆனா போனது என்னாச்சு அப்படின்னா திருப்பூர் வரைக்கும் போயிட்டு டெஸ்டினேஷனா இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு போகாம திரும்ப விழுப்புரத்துக்கே வந்துருச்சு. இப்ப விழுப்புரத்துல சுத்திக்கிட்டு இருக்கு திருக்கு பிடிச்சு போய். இப்போ ஒரு டிசிசிவான ஒரு மூவ்ல எடுத்துட்டு போகும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வி ஷுட் பி அ காசியஸ் புல். வி ஷுட் பி அ காசியஸ் புல். ஸோ இந்த இடத்துல காசியஸ் புல்லா தான் இருக்கணும் அப்சைட்ல போகும் பொழுது. Why? Because today weekly closing, anytime the big players and the conservative players may book profit புக் பண்ணலாம் வீக்லியில். அதர்வைஸ் வந்து கன்சர்வேட்டிவ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து ஹெட்ஜிங், சேஃப்கார்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெண்டில் போக சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் வந்துட்டு ஆப்போசிட்ல எதுக்கு நம்ம திங்கக்கிழமை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற எக்ஸிஸ்டிங் பொசிஷனை க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்சைடில் போகும்போது வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சி கீழே இறங்கவும் வாய்ப்பு இருக்கும். அப்போ ஜோன் கிட்ட வரும்போது ப்ராப்பராக வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுறது, டெர்மினலில் புக் பண்ணுறது பண்ணிக்கணும். அங்கே உட்காந்து ஏமாந்துட்டு இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா 2 நாள் வந்து உங்களுக்கு தூக்கம் கிட்ட போயிடும். நேக்கட் பொசிஷன்ஸ் எடுக்காதீங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிற குளோபல் கியூஸ் நமக்கு தெரியாது. ட்ரம்ப் என்ன சொல்ல போறாரு, மிஸ்டர் மோஜ் தபா காமனே என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இஸ்ரேல் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் ரைட் நவ் இந்த குரூடாயில் மார்க்கெட் பண்ண கலைபுரத்துல எல்லா அசெட் கிளாஸுமே வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்கும். ஸோ நம்ம டிஸ்டர்ப் ஆகல. நம்ம லெவல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாக்கிங் ஸ்டிக் மாதிரி ஒன்று கையில் வச்சிருக்கோம். இட் வில் ப்ரொடெக்ட் லைக் லக்ஷ்மண் ரேகா இல்லை வந்து சூரிய சக்கர மாதிரி நம்மளை வந்து காப்பாற்றும் அது. அதனால லெவல்ஸ் எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்த ரைட் அப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் வந்துட்டு சொன்ன அந்த மென்ஷன் பண்ண லெவலை வந்து டவுன் சைடில் ரீச் பண்ணல. புல்லிஷான ஒரு செனாரியோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேம்ல கேப் வந்து மேல ஒரு ஹியூஜ் கேப் வச்சிருக்கு. இந்த கேப்பை தான் நீங்க பாக்குறீங்க. எஸ் மிஸ்டர் ஆனந்த் சார், எஸ் சொல்லுங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். வெரி குட் சார் ஆஃப்டர்நூன். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஷேக் அவுட் கொடுத்துட்டான். இப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ நிறைய பேர்த்து ஸ்டாப்ல சிட்டா இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும்ல சார் இன்னைக்கு. ஆமா, 2 ஸ்டாப் லாஸ் பக்கம் ட்ரை ஹிட்டாக வாய்ப்பு பண்றவங்க இருந்திருக்கும். பண்ணியிருப்பாங்க. ஆமா, இல்லை இப்போ வந்து இப்போ 276 போனதான் உங்க லெவல் இல்லைங்களா? இதுக்கு 276 மேலே சஸ்டெயின் அபோவ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்தரா கோ ஆகும். பட் ஆனால் இப்போ வந்து அது கீழே இருக்கா அப்படின்னா இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறது? புல்லிஷ் வந்துட்டு அதான் 276 போல. பர்சன்டேஜ் வைஸ் நீங்க அதான் பாத்துக்கலாம். 189, 109 பிரேக் பண்ணல. அங்கிருந்து ஒரு எஸ்கலேஷன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஃபார் த நெக்ஸ்ட்
த்ரீ 5 மினிட்ஸ் கேண்டில் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்கலாம். அப்படி வந்திருக்கக்கூடியது வந்து முக்கியமாவே வந்துட்டு 1 2 3 4 5 6 7 கேண்டில்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டோஜி ஒன்று கொடுத்து அதுக்கு கீழே ஒரு லோவை கொடுத்து அதுக்கப்புறம் வந்திருக்கு. ஒரு கன்வெக்ஷன் அந்த இடத்துல கிடைக்குது. அதான் சார், அங்கதான் லிக்விடிட்டி அங்கதான் வந்திருக்கு. அந்த கீழே அந்த டோஜி கொடுத்துருக்கு இல்லையா, அந்த அங்கதான் லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்திருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்திருக்கிறதுல உங்களுக்கு லிக்விடிட்டி ஆல்மோஸ்ட் 315K பக்கமா வந்திருக்கு அந்த இதுல. சரிங்களா, 315K. அதுக்கப்புறமே வந்துட்டு ஒரு புல்லிஷான நேச்சுரல் வந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர் வந்து 376 அந்த இடத்துல டான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸ்பாட் வந்து அடுத்து 276 அப்படிங்கிறது கிராஸ் பண்ணணும். ஒன்ஸ் 276 கிராஸ் பண்ணுது அண்ட் இட்ஸ் சஸ்டைனிங் அபவ் தட் லெவல் அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் மொமெண்டம் அண்ட் அப் டு 345 அண்ட் 385 குயிக்கா ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கதை எங்க வேணாலும் மாறலாம். அந்த இடம் வரைக்கும் இப்போதைக்கு உறுதியா சொல்ல முடியும். நீங்க 109 கிட்ட வரும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அண்ட் கன்விக்ஷன் வேணும். 109 பிரீச் பண்ணல அப்படிங்கும்போது டே லோ பிரேக் பண்ணலன்னு அது புல்ஸுக்கு ஃபேவரான ஒரு விஷயம். அண்ட் அது வந்து அப்சைட்ல வரும்பொழுது 23,185 அப்படிங்கிற லெவல பிரேக் பண்ணி மேலே வருது. அண்ட் சஸ்டெய்னிங் அபவ் 23,222 அப்படிங்கிறதும் ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ இட் ஷுட் கிராஸ் அபவ் 276. அகைன் யூ கேன் ஸ்டிக் டு அவர் லெவல்ஸ். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஃபைன். இன்னைக்கு காத்தால கொடுத்த ரைட் அப் வந்து ஹை டீம் குட் மார்னிங், நிஃப்டி ஷுட் ஹோல்ட் அண்ட் சஸ்டெயின் அபவ் 23,276 for the target of 385 and 424. And if it is possible and it has the time to go upside அப்படின்னா அதுக்கு போறதுக்கும் அதுக்கு மேலேயும் சான்சஸ் இருக்கு. ஆனா டைம் வந்து 2.5 மணி நேரம் தான் இருக்கு. எக்ஸ்பைரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஹியூஜ் வெலட்டிலிட்டி அண்ட் ஸ்ட்ரகிளிங் டு கிராஸ் தட் பர்டிகுலர் ஜோன். அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர் இஸ் trying to protect 23,276 levels. and நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஹியூஜ் வெலட்டிலிட்டி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பேனிக் பிரேக் ஆஃப் அகைன் 212 அப்படிங்கிறது பேனிக் பிரேக்ல கட் பண்ணதுன்னா கீழே வந்து 23,081 அப்படிங்கிற லெவல ரீச் பண்ணும். 109 and 81 அப்படிங்கிறது அதுக்கு வந்துட்டு ஒரு 20% சான்சஸ் இருக்குன்னு வைங்களேன் அப்படி வர்றதுக்கு. பிகாஸ் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய கேண்டில் பிலோ 2 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கு. 0.35 தான் டிஃபரன்ஸ். அது ஒரு விஷயம் வந்துட்டு புல்ஸுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் சஸ்டெய்னிங் அபவ் 109 185 அப்படிங்கிறது ஓகே. 185 இன் தி சென்ஸ் 188 வைங்க. 188 185 இந்த ஜோனுக்கு மேல சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா புல்ஸுக்கு ஃபேவரான விஷயம் தான். ஒரு குவிக் எஸ்கலேஷன் அப்சைட்ல கொடுத்தாங்க அப்படின்னா தட் வில் பி ஃபைன். பட் 23,200ல புட் ரைட்டிங் அதிகமா இருக்கு, 23,300ல கால் ரைட்டிங் அதிகமா இருக்கு. ஸோ 250 அதனாலதான் வந்துட்டு ஒரு மேக்ஸ் பெயின் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டா நம்மளால பார்க்க முடியுது அட் பிரசன்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 40 மினிட்ஸ் இருக்கக்கூடிய செஷன் தான் அது. நம்ம அதுக்குள்ள வைண்ட் அப் பண்ணிப்போம். 41,000 வந்து 23,200ல கால் ரைட்டிங் இருக்கு. புட் ரைட்டிங்ல 72,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ 23,200 வந்துட்டு நிஃப்டி ப்ரொடக்ட் பண்ணுது. அதே போல 23,300ல கால் ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 57,000 கான்ட்ராக்ட் இருக்கு. பட் புட் ரைட்டிங் வெறும் 40,000 கான்ட்ராக்டா இருக்கு. ஸோ 23,300 அப்படிங்கிறத ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 23,200 அப்படிங்கிறத சப்போர்ட்டாகவும் வச்சுட்டு இந்த மார்க்கெட் வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. இன் பிட்வீன் 23,250ல மேக்ஸ் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ இது எப்போ இது பண்ணது 12:58க்கு இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு. தென் ரிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ 23,200ல கால் ரைட்டிங் வந்துட்டு 40,000 கான்ட்ராக்ட் இருக்கு, புட் ரைட்டிங் 81,000 கான்ட்ராக்ட். அண்ட் 23,300ல 55,000 கான்ட்ராக்ட் வந்து கால் ரைட்டிங், 46,000 வந்து புட் ரைட்டிங். ஸோ புட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஃபேவரபிள் நியூஸ் ஃபார் புல்ஸ். புட் ரைட்டிங் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் பாயிண்ட்ஸ் ஆன் அப்சைட். அண்ட் இஃப் தேர் இஸ் எனி பேனிக் ஆன் கால் ரைட்டர்ஸ் அப்படின்னா கால் ரைட்டர் சைடு அப்படின்னா you can expect some 50 to 60 points quick up move on upside. In any situation, panic break of 23,212 may drag Nifty to days low again. இதுதான் இப்போதைக்கு பிளான். இந்த பிளான் வச்சு தான் நீங்க பண்ணணும். முக்கியமான இடத்துல பிரேக் பண்ணும் பொழுது வால்யூம் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் ஃபியூச்சர்ஸ்ல. இது வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் ஸ்பாட், இது ஃபியூச்சர். ஃபியூச்சர்ஸ்ல வந்து இந்த இடத்துல நீங்க வந்திருக்கக்கூடிய இந்த நேச்சருக்கு அப்சைட் ரிட்ரேஸ்மெண்ட் 0.5
618 உங்களுக்கு என்ன வருதுன்னா 23,283. இது எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னா 23,280ங்கிற லெவலில் கொடுத்துருக்கு. ஸோ கோல்டன் ரிவர்சல்ல இது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. கோல்டன் ரிவர்சல்ல உடைச்சுது அப்படின்னா அது 325 அப்படிங்கிற லெவலுக்கு 0.786. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் 283 அண்ட் 325 அகைன் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஜோனா இருக்கு, சோக்கிங் பாயிண்டா இருக்கு. இது ரெண்டையும் வந்துட்டு ஒரு பிளாக் சைஸ் கேண்டில்ல ஒரே ஒரு பிளாக் சைஸ் கேண்டில்ல கொடுக்க முடியும். இட் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு கிவ் இன் அ சிங்கிள் கேண்டில் வித் பர்ஃபெக்ட் வால்யூம் அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ குவிக் அப்சைட் மூவ் அப் டு 23,378 and also 23,385 in this spot, not in the future. அண்ட் ஃபியூச்சர்ல வந்துட்டு உங்களுக்கு அங்கே போய் எப்போ ரீச் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா 23,444 போய் ரீச் ஆயிருக்கும். ஃபியூச்சர் வந்து 23,444 போய் ரீச் ஆயிருக்கும். ஃபியூச்சர்ல இருந்து நம்ம ஸ்பாட் அண்ட் லெவல்ஸ் எடுக்கிறோம். புரியுதா? இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் வி ஆர் இன் பவர் பிளே. வி ஹாவ் டு ரிஃபைன் அண்ட் வி நீட் டு ஃபைன் டியூன் அவர் ப்ராசஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு நான் வெயிட்டேஜ் ஆட் பண்ணிட்டு வரேன், எப்படிலாம் ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படிங்கிறத. முன்னாடி ஸ்மார்ட்ல இருந்து மட்டுமே சொல்லிட்டு இருந்தேன், இப்போ ஃபியூச்சரையும் சேர்த்து கம்பைன் பண்ணி சொல்றேன். சரிங்களா? ஃபியூச்சர்ல சார் ரிப்பீட் பண்ணுங்க சார் அந்த ஃபியூச்சர் எப்படி? சார் இதுக்கு ஃபியூச்சர்ல நம்ம ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மென்ட் போட்டுருங்க சார். அதுக்கு வந்து அப்சைட்ல வந்துட்டு உங்களுக்கு கோல்டன் ரிவர்சல் 0.618 23,283 சார். இப்போ பிரசன்டா 23,280. ஐ வில் ரிப்பீட், ஏன்னா இன்னும் சில பர்சன்ஸ் கேட்ச் பண்ணிட்டோம். நானும் ஆரம்பிச்சிட்டேன், வண்டி நிக்காது. 23,280 இது 283. இது வந்து 280 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ அகைன் வந்து 23,283 அப்படிங்கிற 0.618 ரிவர்ஸ் அந்த கோல்டன் ரிவர்ஸ்லயும் 0.786 இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சையும் ஒரு சிங்கிள் கேண்டில்ல பிளாக் சைஸ் கேண்டில்ல எடுக்குதுன்னா ரொம்ப உத்தமம், நல்ல விஷயம். அதுவும் வந்து வால்யூமோட பர்ஃபெக்டா ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ல தூக்குறாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம ட்ராப் பண்ண முடியும். சரிங்களா? பிக் பிளேயர் அந்த ஸ்மார்ட் ட்ரேடர் அந்த பிளாக் சைஸ் கேண்டில் கொடுக்கு மேல வரும்போது ஸ்பாட் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து என்ன ஆகுன்னா 1.27 போயிடும். ஃபியூச்சர் வந்து 1 கிட்ட போகும் பொழுது ஸ்பாட் வந்து ஃபியூச்சருடைய 0.786 வரும், விச் மீன்ஸ் 23,325 வரும். ஃபியூச்சர் வந்து 1.27 போகும் பொழுது ஸ்பாட் வந்து ஃபியூச்சருடைய 1 அப்படிங்கிற அந்த வேல்யூக்கு வரும், விச் இஸ் 23,378 இருந்து 385 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து ரீச் ஆகும். தென் 485 அண்ட் 531 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு அங்கே போகுதுன்னா ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா 445 இருந்து 485 அந்த ரீஜனை வந்து ரீச் பண்ணிருக்கும். ஸோ இதான் வந்துட்டு இந்த ஃப்ளோவில் தான் மார்க்கெட்டுடைய நேச்சர் வந்து ஃப்ளோ ஆகும். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் தான் பெரிய மிஸ்டர் கிஃப்ட் நிஃப்டி. கிஃப்ட் நிஃப்டியுடைய வேல்யூஷன் நம்ம வந்துட்டு பார்த்துப்போம். அது ஜஸ்ட் எப்பவுமே கன்சிஸ்டன்டாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. லைவ் மார்க்கெட்டில் நம்ம டியூரிங் ட்ரேடிங் வர்ஸில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பாட்டை மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே போதும். இன்கேஸ் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இவங்க திரும்புறாங்க 0.618னா எக்ஸாக்டாக அந்த வேல்யூ வரல அப்படின்னாலும் திரும்புறாங்க அப்படின்னா we have to calculate the downside retracement level. ஸ்விங் லோல இருந்து ஸ்விங் ஹைக்கு டிராப் பண்றீங்க 0.236 23,244. ஸோ அட் எனி காஸ்ட் ஃபியூச்சர் வந்து 23,244 பிரேக் பண்ணக்கூடாது. 244 பிரேக் பண்ணுதுன்னா யூ ஷுட் பி சோ கான்சியஸ். யூ கேன் டேக் ரிஸ்க் பை ஆடிங் ஒன் மோர் லாட் அட் திஸ் ஜங்ஷன், ஆர் எல்ஸ் you can wait for 0.382 cut. If there is no cut, means you can add one more lot after getting candlestick confirmations and volume. அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்சைடில் மூவ் ஆகும். 0.382 கட் பண்ணதுன்னா லாங் சைடு க்ளோஸ் பண்ணிட்டு சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு லஞ்சை சாப்பிட்டு திவ்யமா தூங்கிடுங்க. திங்கக்கிழமை பார்த்துக்கலாம். அதான் பிளான். Got it? 280, 283 and 325. இந்த சிங்கிள் கேண்டில் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் வந்து பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து தூக்கணும். அப்படி தூக்குச்சுன்னா அது வந்து குயிக்கா வந்துட்டு சம் பாயிண்ட்ஸ் யூ கேன் கேட்ச். அண்ட் நீங்க கன்சர்வேட்டிவான போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 24 எக்ஸ்பீரியை விட்டுட்டு நீங்க வந்துட்டு 30th எக்ஸ்பீரி கூட நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். மார்ச் 30th எக்ஸ்பீரி கூட நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குன்னா ஸோ எட்ஜில் வச்சு ஆசிலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு பார்த்தாச்சு. ஃபியூச்சர்ஸ் போயிடுவோம், சாரி ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ஸ்பாட்ல வந்துட்டு வால்யூம் நமக்கு தேவையில்லை, தூக்கிடலாம். 5 minutes டைம் ஃப்ரேம்ல போலிங்கர் பேண்ட் செக் பண்றீங்கன்னா மிட் போலிங்கர் பேண்ட்ல அதுக்கு மேல சர்வைவ் ஆகுது. மிட் போலிங்கர் பேண்ட ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்து ஒரு பிளாக் சைஸ் கேண்டில், நாட் அப் டு த மார்க் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளாக் சைஸ் கேண்டில் இல்லை, பட் சம்வாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து மேல வந்திருக்காங்க, சஸ்டெயின் பண்றாங்க. அண்ட் அப்பர் போலிங்கர் பேண்ட் 292. சரிங்களா? இது 5 minutesல இருக்கக்கூடிய போலிங்கர் பேண்ட்ஸ். இதே 15 minutesல நீங்க வெரிஃபை பண்ணுங்க.
மிட் போலிங்கர் பேண்ட் வந்து கிராஸ் பண்ணி மேல வந்திருக்கு, சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு, சர்வைவல் ஆகிட்டு இருக்கு. ரன்னிங் கேண்டில் வந்துட்டு நாட் அன் இன்வெர்டட் புல்லட் கேண்டில், பட் சம்வாட் ஓகே. 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ், 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஹையர் லெவல் வந்து 23,408. யூ கேன் எக்ஸ்பெக்ட் 404 அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். நான் ஃபியூச்சர் வச்சு ஸ்பாட்டை பார்க்குறேன், ஸ்பாட்டை வச்சு ஃபியூச்சர் பார்க்குறேன். யூ காட் இட். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, போக போக கற்றுப்பீங்க. இப்போ இனிஷியலாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் வெயிட்டேஜ் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லெவல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். மேலே எக்ஸ்பேண்ட் ஆகும்போது யூ கேன் கேட்ச் த மொமெண்டம். ஓகே இந்த இடத்த சார். இந்த ஒரு இடத்த கேட்ச் ஒரு பண்ணுறதுக்காக ஒரு தான். டவுட்ஸ். ஓகே எஸ் 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 சார். இல்லை சார், இப்போ இல்லை சார், நீங்கள் முடிச்சிடுறீங்களா சொல்லுங்க கேட்குறேன். எனக்கும் இன்டர்ப்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ஏதாவது உள்ள வரும்பொழுது எனக்கு இதாயிரும், ஸ்டாப் ஆயிரும். நீங்க சொல்லுங்க. இல்லை சார், இப்போ நான் வந்து இப்போ ஸ்பாட்ல வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம். அது தாண்டினதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம ஃபியூச்சர்ல போய் அடுத்த ரெசிஸ்டன்ட் நம்ம டிரா பண்ணி பார்த்துக்கலாம் இல்லையா? அடுத்த ரெசிஸ்டன்ட் என்ன இருக்கும் அப்படின்னு அதுல பார்த்துக்கலாம் இல்லையா? இங்க யா ஸ்பாட்ல பார்க்கறதுக்கு பதிலா. ஓகே அப்சர்வேஷன் தான். ஓகே அடுத்த 2 மந்த்ஸ்க்கு அப்சர்வேஷன் தான். நீங்க இதை அப்படியே அப்சர்வ் பண்ணி ஓகே பாருங்க. யூ கேன் கேட்ச் த லெவல்ஸ். ஓகே இது ஸ்பாட்ல பார்த்துட்டு இருக்கோம். 15 மினிட்ஸ் வந்து அப்சைட்ல காட்டுது. 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மிட் போலிங்கர் பேண்ட் கட் பண்ணியிருக்கு. அந்த ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 295. இப்போ இதுக்கு மேல ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுக்குறாங்கன்னா டக்குன்னு மேல போயிட்டு வெளியே தூக்கி எறியப்பட்ட த்ரோ அவுட் கேண்டில் மாதிரி வரும். த்ரோ அவுட் கேண்டில் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் சைட்வைஸ் நேச்சர் கொடுத்து எண்ட் ஆஃப் த டே இந்த டே அரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரல்ஸ் சம் ப்ராஃபிட் புக்கிங், ஒரு ஹெட்ஜிங், சேஃப்கார்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த மொமெண்டம் அப்படிங்கறது கேட்ச் பண்றதுக்குள்ள நம்ம படாத பாடு படணும் அஸ் ஆப்ஷன் பையர். பட் ஒன்ஸ் அந்த பேஷன்ஸ், அந்த பொறுமை அதில் வந்துருச்சு அப்படின்னா யூ கேன் டிராவல், யூ கேன் கேட்ச், யூ கேன் ஹண்ட் மெர்சிலெஸ்லி. பொறுமையா, அதாவது கோவத்துல வந்துட்டு ஒருத்தர் வந்து ஹண்டிங் பண்றதுக்கும் ரொம்ப பொறுமையா ஹண்டிங் பண்றவங்களுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும். இதுல இன்டென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம வந்து ரொம்ப பொறுமையா ஹண்டிங் பண்ணக்கூடிய த குட் ஷெப், இது எப்படி சொல்லாத ஹண்டருக்கு வந்துட்டு பவுலட்ஸ்ங்கிறது வேட்டைக்காரங்க, வேட்டையாடக்கூடிய நபர்கள். இதுக்கு எதோ சொல்லுவாங்க, ஹண்டர். யா, அந்த மாதிரி இருக்கணும் ஹண்டர், ஸ்மார்ட் ஹண்டரா. அண்ட் சைமல்டேனியஸா நம்ம இதை வேற செக் பண்ண வேண்டியது இருக்கு. எவ்வளவு ஆசிலேஷன் கொடுக்குறான் பாருங்க. கண்ணில் பார்த்தோன்னு புக் பண்ண வேண்டியதான் வருது. ஆப்ஷன் செயின்ல $23,200 கால் ரைட்டிங்ல வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்னாடி 40,000 கான்ட்ராக்ட் இருந்தது, இப்போ ஒரு 1,100 கான்ட்ராக்ட் குறைச்சிருக்கான். இங்க வந்துட்டு 81,000 இருந்தது, 82,600 கான்ட்ராக்டா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ 23,200 ப்ரொடக்ட் பண்றான். ஸோ கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். அட் தி சேம் டைம் உங்களுக்கு 23,300ல 60,000 கான்ட்ராக்ட் இருந்து 64 கான்ட்ராக்ட் வந்து இப்போ திரும்ப 55,000 கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ கால் ரைட்டிங்ல வந்து கிராஜுவலா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இந்த புட் ரைட்டிங்க. ஸோ ஒன்ஸ் இந்த டிஃபரன்ஸ் 55,000 அப்படிங்கிற இந்த கான்ட்ராக்டும் ரைட் சைடில் புட் ரைட்டிங்ல இருக்கக்கூடிய 48,000 அப்படிங்கிற இந்த கான்ட்ராக்டும் கொஞ்சம் ஜிக்ஸாக்ல இப்படி மாறி வருது அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ ரைட் சைட்லையும், ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ லெஃப்ட் சைட்லையும் வருது, சாரி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். புட் ரைட்டிங் சிம்பிளா சொல்லணும்னா புட் ரைட்டிங் அதிகமாக இருக்கணும் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக்ல அந்த மணில. கால் ரைட்டிங் அதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கணும். இல்ல அதிகமா இருந்ததுன்னா அது பேனிக்ல அவன் கவர் பண்ணிட்டு போகணும். அப்படி கவர் பண்றான் அப்படின்னா ஷார்ட் கவரிங்ல மேல ஒரு 40-50 புள்ளிகள் மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு இந்த ஸ்கால்பிங் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்க கேட்ச் பண்ணிக்கணும். அண்ட் லெவல்ஸ் இருக்கு. நமக்கு எப்பவுமே பேஸ் வந்து லெவல்ஸ் தான். லெவல்ஸுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட் நியூஆன்சர்ஸ் விச் மீன்ஸ் த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ். இதுல எப்படி வேணாலும் விளையாடுவாங்க. நம்மள வந்துட்டு சென்னையில இருந்து கோயம்புத்தூர் கூட்டிட்டு போறதுன்னு பிளான் பண்ணிடுவான். ஆனா சென்னையில இருந்து டைரக்டா கோயம்புத்தூர் கூட்டிட்டு வர மாட்டான். அப்படியே இங்கிருந்து நேரா இங்கிட்டு பாண்டிச்சேரி வழியா அப்படியே ஈஸ்ட் கோஸ்ட் ரோட பிடிச்சி அப்படியே டாஞ்சூர்ல இருந்து அப்படியே அந்த சைடு நாகப்பட்டினம், நாகூர் அங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு சுத்தி அடிச்சுட்டு மதுரை வழியா, அப்புறம் பொள்ளாச்சி வழியா, பழனி வழியா கோயம்புத்தூர் கூட்டிட்டு போவோம். புரியுதுங்களா? அந்த டிராவலிங் ஜேர்னியை நீங்க பொறுத்து தான் ஆகணும். அதுக்கு பேஷன்ஸ் வேணும். அதே போல மெதுவா ஸ்னைல் ஸ்லோல போவான், ஸ்ட்ரைட் ரூட்ல தான் போவான். சேலம் போறதுக்கே வந்து 10 நாள் கடத்துவான். அப்புறம் அங்கிருந்து திருப்பூர் போறதுக்கு ஒரு 10 நாள் கடத்துவான். அப்புறம் திருப்பூர்ல இருந்து சடனா கோயம்புத்தூர் போகாம நேரம் விழுப்புரம் வந்துடும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணினா தான் உள்ள லிக்விடிட்டி உள்ள கொண்டு வர முடியும். லிக்விடிட்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை புடுங்கிட்டு
போயிட்டு வாங்க ராஜா, அடுத்த மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு திரும்ப வாங்க அப்படின்னு அவங்களை அனுப்பிவிட முடியும். அதனாலதான் இந்த சித்து விளையாட்டுகள்லாம் வச்சிருப்பாங்க. இந்த சித்து விளையாட்டுகள் நம்ம கேட்ச் பண்ணி வச்சிருக்கோம்னா நம்ம கேபிட்டல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிப்போம். இப்போ கன்சர்வேட்டிவா நம்ம பிளே வந்து எப்பவுமே இருக்கணும். எடுத்தோடனே நம்பர் ஆஃப் லாட்ஸ் அதிகமாக போட்டு அந்த வேலையை பார்த்துடக்கூடாது. மினிமமான லாட்ல உள்ள போயிட்டு தேவைங்கும் போது அதை இது பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் மொமெண்டம் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டு பிக் பண்ணிட்டு நீங்க போறீங்க. ஒரு டாக்டர் வெங்கடேஷ் இல்லை டாக்டர் ராம் இல்லை வந்துட்டு ஒரு மிஸ்டர் ஆனந்த் இல்லை பார்த்திபன் இந்த மாதிரி நீங்க போறீங்க அப்படின்னா அந்த இவங்க கூட எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா மற்றவங்க இன்னும் ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில உள்ள வராம இருக்கீங்க. நீங்களும் வருவீங்க, நீங்களும் இதே மாதிரி பண்ணுவீங்க, இன்னும் ப்ராக்ரஸ்ல வருவீங்க. நீங்க கரெக்டா டிட்டோவை ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய டீம் ஆர்டிஎஃப்லயே தாரகம் அது. உங்களை வந்து தயார்படுத்தி அனுப்பிடுவோம். சொல்றது அப்படியே டிட்டோவை ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா எக்ஸல் ஆகி வெளியே வந்துடுவீங்க. இது மட்டும் ஷியூரா சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த மொமெண்டம் கேட்ச் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் மேக் சம் ரீசன்ட் மணி. ஃபைன். இப்போ வந்துட்டு கரெக்டா எட்ஜில் இதுல வந்து என்ன பண்ணிருக்குன்னு கேட்டா, லாங்ல போறதுக்கு இன்னைக்கு பிளான் இருந்துச்சு. ஆனா பிளான் இருந்திருக்கு 340 வரைக்கும் போயிருக்கு, 345 வரைக்கும் போயிருக்கு, அண்ட் மைக்ரேட்டட் ஸ்டாப் லாஸ்ல போயிருக்கீங்க, இல்ல டெர்மினல் ஸ்டாப் லாஸ்ல அந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் யூ ஹேவ் என்டர்ட் அட் எங்க நீங்க உங்களுக்கு 276க்கு மேல போனாதான் உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனா டவுன் சைட்ல வந்து 23,081 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். 109 வரைக்கும் வந்தவன் 81 கட் பண்ணல. இவன் 109ஐயும் கட் பண்ணல, டே லோவையும் கட் பண்ணல, 81ஐயும் கட் பண்ணல. அண்ட் அங்கிருந்து 144 அப்படிங்கிற லெவலில் கிராஸ் பண்றான். அண்ட் ஸோ யூ கேன் கோ ஃபார் லாங். ஆக்சுவலி எந்த இடத்துல 185 இல்லை 144 இந்த லெவல்லாம் கிராஸ் பண்ணும்போது நீங்க வந்து யூ கேன் கோ ஃபார் லாங். நீங்களும் தான் அதெல்லாம் டிசைட் பண்ணணும். ஏன்னா இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள இன்டிஜீனியஸா வரணும். புரியுதுங்களா? அப்போ வந்துருச்சு. அப்போ போது அந்த லெவல் கிட்ட வந்துட்டு கீழே வந்து பிரீச் பண்ணல, மேலே வரான், கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, வால்யூம் ஃபியூச்சர்ஸ்ல பார்க்குறோம் ஒத்து வருது, அப்புறம் ரிச் அனாலிசிஸ்ல பார்க்குறோம் அதுல 2-3 ஸ்டாக் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ யூ கேன் கோ ஃபார் லாங் அண்ட் யூ கேன் புட் ஸ்டாப் லாஸ். என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்? 23,085 ஸ்டாப் லாஸ் வைங்க. ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகுது, அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வாங்க, தாராளமா சந்தோஷமா வெளியே வாங்க. கரை நல்லது அப்படின்னு வெளியே வந்துடணும். திரும்ப அடுத்த நாள் எல்லாத்தையும் எடுத்து ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டு திங்கட்கிழமை பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறணும். ஸோ ஈஸி வேர்ல மார்க்கெட் அப்ரோச் பண்ணுங்க. இது வந்துட்டு ரொம்ப ஒரு போராட்ட களமாலாம் பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. எடுக்கிற எல்லா ட்ரேடிங் க்ரீனா முடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு சில டைம்ல மொமெண்டம்ல உங்களுக்கு ஈஸியா ஒரு குயிக் பண்ணியே கொடுத்துரும். சில டைம் வந்து உங்களை ட்ரைன் பண்ணி உங்களை ரொம்ப சோதிக்கும். அந்த சோதிக்கிறத சோதனையா நீங்க எடுத்துக்க கூடாது. அது ரொம்ப ஈஸி கோல லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க போகணும். அது ஹியூஜ் கேபிட்டல் போட்டு சரி பார்த்துக்கலாம்னா அது போயிட்டு வராஜா, நான் பார்த்துக்கிறேன், உன் பணத்தை நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சிடும். இப்போ நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மணி மேனேஜ்மெண்ட் ஏதாவது என்ன சொல்றது, அந்த 360 டிகிரி வியூ இல்ல, 720 டிகிரி வியூ, 720 டிகிரி வியூவில் உங்களுடைய அப்ரோச் வந்து இருக்கணும். அப்படி இருக்கு அப்படின்னா யூ கேன் மேக் மணி, கன்சிஸ்டன்ட் மணி. ஸோ இப்போ 258, நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 293. கோ அண்ட் செக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் ஒரு ரூல் பேஸ்டு ட்ரேடிங்ல நீங்க போகணும். ரூல் பேஸ்டு ட்ரேடிங்ல நீங்க போகணும். ஸோ 23,200 தான் பார்த்தோம். 37,000 கான்ட்ராக்ட் அவன் ஸ்டபானா நிற்கிறான். இவன் 82,000 கான்ட்ராக்ட்ல அவன் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணாமல் வச்சிருக்கான். இந்த இடத்துல 55,000 கான்ட்ராக்டா இருந்தது. ஒரு 1,000 கான்ட்ராக்ட் வந்துட்டு கால் ரைட்டர்ஸ் கிட்ட பேனிக் பார்க்க முடியுது. மேபி அவங்க ரீட்டைல் இவங்களா இருப்பாங்க. ஹூ இஸ் தட்? ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அவங்க வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அதுல ஒரு 1000 பேர் கான்ட்ராக்டா வைட் பண்ணியிருக்காங்க. அட் தி சேம் டைம் புட் ரைட்டிங் என்ன இன்க்ரீஸ் ஆகல. இப்போ 2 இடத்துல வந்துட்டு சைமல்டேனியஸா குச்சி வச்சுட்டு இருக்கான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. இது ஃபியூச்சர், அது இப்போ ஸ்பாட். ஃபியூச்சர் வந்து இந்த இதில் வந்து 274 இருக்கு, 294க்கு போயிட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் கீழே இறக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு நாய்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா we should be so cautious. நாய்ஸ் இன் தி சென்ஸ் what do you mean by நாய்ஸ்? இந்த டோஜி கேண்டெல்லாம் வரும் குச்சி வச்ச மாதிரி, டிராகன் ஃப்ளை டோஜி, கிரேவ் ஸ்டோன் டோஜி, ஸ்பின்னிங் டாப்பு, இல்லை வந்துட்டு மின்மணி பூச்சிகள் கேண்டில்ஸ் அப்படிம்போம். மின்மணி பூச்சிகள்னு அப்படியே புள்ளி வச்ச மாதிரி அந்த கேண்டில் இருக்கும். ஆரம்பமும் முடிவும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்லை மேலையும் கீழையும் ஒரு ஆசிலேஷன் கொடுத்துட்டு ஆரம்பமும் முடிவும் ஒரே சேம் லைன்ல இருக்கும். அது வந்து டோஜி. இப்போ டோஜியில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பின்னிங் டாப் கிரேவ் ஸ்டோன் டோஜி, அப்புறம் டிராகன் ஃப்ளை டோஜி, இந்த மாதிரிலாம் இருக்கு. இது எல்லாமே வந்து எக்ஸாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது காட்டுது. டோஜி மட்டும் ஃபார்ம் ஆகக்கூடாது ட்ரெண்ட்ல இருக்கும்போது. டோஜி ஃபார்ம் ஆகுதுன்னு அந்த டோஜியை முழு ஸ்ட்ரென்த்தோட அப்சைட்ல பிரேக் பண்ணணும்.
ஆர் டவுன் சைடில் ட்ரெண்ட் எந்த சைடு இருக்கும் அந்த சைடில் அப்படி இருந்ததுன்னா ட்ரெண்ட் கண்டினியூட்டி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் அது கண்டினியூஸாக டோஜி வச்சுட்டு இருக்காங்கன்னா டெலிபரேட்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க மார்க்கெட் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல ஆசிலேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸ்பைரி டேவாக இருந்ததுன்னா ப்ரீமியம் சூப்பராகவே மெல்ட் ஆகும் அழகா. அதனால அந்த மாதிரியான இடங்கள் வந்துட்டு நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் டு மேனேஜ். ஆக்சுவலி ஒரு சேலஞ்சுக்காக எல்லாம் நம்ம எதுவும் பண்றோம்னா அது நம்மளே சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். This is what actually the market. Come on, yeah, just close it, man. It came to my level, but it didn't close. Why? Yeah, so leave it. So fine. மேலே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பார்ஷியலாக புக் பண்ணிட்டு வெளியே வரணும். 10 லாட் வச்சிருக்கோம், 20 லாட் வச்சிருக்கோம் அப்படின்னா ரேஷியோவில் போட்டு 4 லாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணி வெளியே வரணும். 100 லாட்ஸ் அப்படிங்கும்போது 15 லாட்ஸ் அகைன் 15 தென் 25 இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது கட் பண்ணி வெளியே வரணும். எட்ஜ் டு எட்ஜில் கேட்ச் பண்ணுறேன், ஒரே சிங்கிள் இதில் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த மாதிரி நேச்சரில் செட் ஆகாது. அண்ட் குயிக் ஒன் கேண்டில் மூவ் கேன் வைப் அவுட் யுவர் என்டையர் ப்ராஃபிட். சம்டைம்ஸ் யுவர் கேபிட்டல் ஆல்சோ a little bit capital will be dented. இன்னைக்கு டீம் லஞ்ச் இருந்துச்சு, மார்க்கெட் இப்படி இருக்கு, இதுல டீம் லஞ்ச் இன்னைக்கு வேணையான்னு சொல்லி தான் மெசேஜ் போட்டேன். பொசிஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, மோஸ்டா வைக்க மாட்டோம், பட் இன்னைக்கு என்னமோ வச்சிருக்காங்க. வணக்கம் சரவணகுரு சார். Open interest you have to check periodically for every 5 minutes once. $37,000 கான்ட்ராக்ட்ல இருந்து 36,000 கான்ட்ராக்டா குறைஞ்சிருக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்ரி 15 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். 2 பேர் 3 பேர் தான் இது பண்றீங்க. நான் கொஞ்சம் கடுமையா பேசுவேன். நான் கத்துக்கணும் அப்படின்னு உள்ள வந்துட்டு போது முழுசா கத்து கொடுத்து அனுப்புனாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் உங்களுடைய டைம்ல நீங்க உங்களுக்கு சார் இன்னைக்கு என்னால பண்ண முடியல, நான் இன்னொரு நாள் பண்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனையாவது நீங்க பாஸ் பண்ணணும். எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற தொந்தரவுகள் இருக்குன்னா 1 to 1ல வாங்க சார், நான் இருக்கேன் சார், விடிய முடிச்சிருக்கேன் சார். ஒரு தூக்கம் போகிறது ஒரு 4 மணி நேரம் போகும் சார், மீதி ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் டீப் ஸ்லீப் போனோம்னா நான் அவைலபிள் தான். நான் எனி டைம் அவைலபிள் இல்லை. என்னோட இது எல்லாத்தையும் என்னுடைய ஒர்க் மற்ற இதுலையும் பார்த்துட்டு போக மீதி இருக்கு. நான் தெரிவிப்பேன். பேசிக்காக உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு 1 to 1ல எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க கேட்டீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் நாங்க இருக்கோம். இவங்க கொஞ்சம் எல்லாம் மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் உள்ள வந்துட்டு போது பேசிக்கான விஷயங்கள் அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. So I'm completely disappointed with your last week report submission. Working professionals okay, and excuse okay. And if you have time na you need எதுக்கு பார்க்க சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஹோம்ஒர்க்கா நீங்க பார்க்கணும். இது வந்து அது மூலியமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இப்ப நான் சொல்லிக் கொடுக்கறத விட இப்போ நீங்க அதை நீங்க இண்டிவிஜுவலா பார்த்து அதை நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க, அதை நீங்க ரியலைஸ் பண்ணணும், நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கைப்பட எழுதி சப்மிட் பண்ணுங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணி எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்போ நாங்க இதை வந்துட்டு ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுக்கிறோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணி வச்சு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நாங்க அப்படி இருந்தாலும் நாங்க கைப்பட நாங்க எழுதுறது எங்களுக்கு நான் காட்ட வேண்டாம், உங்களுக்கு போட்டோ எடுத்து நான் நோட் பண்ணி வச்சிருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேரியேஷன்ஸ் ஹவ் ஐ கேன் கம் டு ஐ மீன் ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் எப்படி வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஏதாவது வின் பண்றாங்க அப்படின்னா எப்படி வின் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம அசஸ் பண்ணி பாக்குறோம். அப்படிங்கும்போது தெரிஞ்சுட்டு அதோட விட்டுட்டு போயிடக்கூடாது. இது அட்வைஸ் எல்லாம் யாரும் எடுத்துக்காதீங்க. இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன்.
என்னதான் இருந்தாலும் நமக்கு சிஸ்டம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்தா கூட இந்த கைப்பட எழுதும் போது அந்த ஃபீல் இருக்கு பாருங்க, அந்த இன்டென்ஸ், யூ கேன் ஃபீல் த மார்க்கெட் நேச்சர், யூ கேன் ஃபீல் த மார்க்கெட் சைக்காலஜி. அது ஒரு தடவை 2 தடவை இப்போ கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க பார்த்தோன்னே நீங்க வந்துட்டு அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்பெல்லாம் எல்லா நேரமும் கைப்பட எழுதிட்டு இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சரிங்களா? நம்ம குரூப்ல பவர் பிளேல ஷேர் பண்ணியிருக்க பாருங்க. இது வந்து நான் என் கைப்பட எழுதுனது. தமிழ்ல குண்டு குண்டா கொஞ்சம் அழகாக தான் எழுதுவேன். பட் இங்கே மார்க்கெட்டை பார்த்துட்டு டைனமிக்காக எழுதுறதுனால அதை பார்த்துக்கிட்டே இங்கே நோட் பண்ணுவேன். அதனால அந்த கிறுக்கலா இருக்கும், கோழி கிறுக்கல் இருக்கும். பட் இருந்தாலும் கம்பாரிசன்ஸ்க்கு எனக்கு வந்துட்டு ஒத்து வரும். வி ஃபாலோ த இது இல்லை, நீங்க இன்னோவேட்டிவா நீங்க வேற எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அது எனக்கு தெரியப்படுதுங்க. நான் என்ன கொஞ்சம் கோப் அப் பண்ணிக்கிறேன். சின்ன விஷயங்கள் தான் பழக்கத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அந்த ரிசல்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல சொல்லிடுறேன். ஃபிபோனாச்சி சீக்வன்ஸ் இந்த இடத்துல 0.236 கொடுக்கல. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கொடுக்குமா? 0.236 23,266. ஸோ இப்போ வரக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் வந்து 23,236 சாரி 266 அப்படிங்கிற லெவல்ல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ஃபர்தரா இது ஒரு அப்சைட் மூவ்ல 23,320 அப்படிங்கிற மாதிரி ரேஞ்ச் வந்து ரீச் பண்ணோம் ஃபியூச்சர்ஸ். 15 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மிட் போலிங்கர் பேட்டை கட் பண்ணிருக்கு. ஸோ இட் ஹேஸ் மோர் ஸ்பேஸ் டு ரீச் 404 நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். அதுக்கு முன்னாடி வந்துட்டு 5 மினிட்ஸ் வந்து இங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நீங்க இன்னொன்னு பார்க்கணும். 5 மினிட்ஸ்ல ஆர்எஸ்ஐ எப்படி ரீச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். 5 மினிட்ஸ்ல ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு வரவே இல்லையா? Oh my God. மீதி நேரம் வச்சிருக்கேன். டைம் இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு சம்பவம் நடக்குமோன்னு என்னுடைய ராகவன் இன்ஸ்டிங் சொல்லிக்கிட்டு இருக்கு. சம்பவம் மேல போறது மாதிரியா சார்? போத் சேஃபஸ்ட் ஆன்சர். சார் இந்த ரைட் அப் இந்த சார் இப்போ சொல்லு. நீங்க இந்த ஆப்ஷன் செயின் சொன்னீங்களே சார், இது வந்து நீங்க ரெகுலரா நம்ம கொடுக்கணுமா, இல்ல நான் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சார் நான் தந்தேன், அதனால தான் கேட்குறேன். நீங்க இது இன்னும் ரெகுலரா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க சரி, அட்லீஸ்ட் ஓகே ஓகே. வீக்லி ஒரு நாள் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு நாள் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபார் த நெக்ஸ்ட் 3 months. அப்புறம் ஓகே உங்களுக்கு சார். இல்லை ஆட்டோமேட்டிக்கா சார், நான் ஆக்சுவலாக வந்து இல்லை சார், வெங்கட் சார் இருக்கார்ல சார், நம்ம அவரு வந்து ஒரு ஐடியா ஒன்று கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி வந்து அந்த மந்தோட இருக்கு இல்லையா, அதாவது சப்போஸ் இன்னைக்கு ஏடிஎம் என்ன இருக்கோ அதுல ப்ரீவியஸ் ஒரு ஒரு 3 ஸ்ட்ரைக்கு பிஇசிஇ, அதே மாதிரி கரண்ட் ஏடிஎம்ல இருந்து ஓடிஎம் அதுல ஒரு 3 ஸ்ட்ரைக்கு, அது வந்து அவர் டெய்லி எழுதுவாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர் அதை வச்சு ஓகே. தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னாரு அவரு. ஐ மீன் லைக் அந்த அவர் சொல்ற நம்ம ஸ்ட்ரைக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கரண்ட் எக்ஸ்பிரி இருக்காது, அடுத்த வாரம் இருக்கும், இல்லை அதுக்கு அடுத்த வாரம் இருக்கும். நான் அப்படிதான் பார்ப்பேன் அப்படின்னாரு. ஆனால் உண்மையிலேயே சார் அது வந்து நான் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணேன் சார். அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். மேபி ரெகுலராக இருக்கும், ஏன்னா அவர் இப்போ கன்சிஸ்டண்டா பண்றதுனால சரி ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லுது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே ஃபைன். இல்ல நீங்க அந்த வகை இதுல பாருங்க. இப்ப டாக்டர் ராம் கூட ஒரு இது கொடுத்துருக்கு, பிரைஸ் அண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு போறதை பேஸ் பண்ணி நீங்க அசஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணுங்கன்னு காமனா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுல அவர் ஒருத்தர் கேட்ச் பண்ணியிருந்தாரு. அவர் அதை வெரிஃபை பண்ணி பார்க்கவும் செஞ்சாரு, அந்த ரிப்போர்ட் எனக்கு அனுப்பவும் செஞ்சாரு. நான் அதை ரிவ்யூ பண்ணியும் பார்த்தேன். நான் திரும்ப அவர் கன்சிஸ்டண்டா அதை வந்துட்டு மானிட்டர் பண்ணவும் செஞ்சாரு. அவரு அதையும் இப்போ வந்து அவருக்கான இன்புட், அவருடைய ட்ரேடிங் சிஸ்டம்ல அது ஒரு இன்புட் அவர் எடுத்திருப்பாரு. இப்போ மிஸ்டர் கார்த்திகேயா ஃப்ரம் பெங்களூர் அவருக்கு வந்துட்டு ஸ்மார்ட் ஸ்ட்ரைக். எஸ் 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 கார்த்திகேயா மிஸ்டர் பெங்களூர் அவருக்கு வந்துட்டு சாரி மிஸ்டர் கார்த்திகேயா ஃப்ரம் பெங்களூர் அவருக்கு வந்துட்டு இச்சிமுக கிளவுட் வந்து நான் அவருக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அவர் இச்சிமுக கிளவுட்ல வந்துட்டு இப்போ நல்ல அவர் வந்துட்டு ரைட் அப்லாம் கொடுப்பாரு பாருங்க நம்ம குரூப்ல. அவர் கேட்டாரு
அவர் கொடுத்துருந்தது. இப்போ டாக்டர் ராம் பிரைஸ் ஆக்ஷன்ல போறாரு. டாக்டர் வெங்கடேஷ் அவர் வந்துட்டு அவர் இண்டிவிஜுவலா ஆரம்பத்துல இருந்தே சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து லெவல்ஸ் பிளண்ட் பண்ணி அவர் ஒரு இன்புட் சிஸ்டம், அவர் ஒரு சிஸ்டம் செட்டப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அவருக்குன்ட்டு. ஒரு குயிக் என்ட்ரி அண்ட் குயிக் எக்ஸிட், ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் கேட்ச் போதும். அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு பொசிஷனல் ஹோல்டிங்லையும் வந்துட்டு கன்சர்வேட்டிவாகவும் போயிருக்காரு. அதே போல ஸ்ட்ரைக் செலெக்ஷனும் வந்துட்டு பர்ஃபெக்டான செலெக்ஷன். அதே போல ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்குங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்துட்டு பிகாஸ் ஆஃப் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்டிங் அண்ட் நேக்டு ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்டிங் அப்படிங்கிறது அந்த கன்விக்ஷன் வருது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணுவோம். நாங்கள் 3 மாசமா நேக்கட் பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஐ மீன் ஓப்பன் பண்ணி வச்சிருந்திருக்கோம் பொசிஷன்ஸை. சம் 30 rupeesல பை பண்ணி அது 1800 கொண்டு போய் வித்துருக்க காலங்கள்லாம் இருக்கு 2023. ஸோ if you have 100% or 200% கன்விக்ஷன், அதுக்கு பேக் எண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான வெயிட்டேஜ் இருக்கணும். சும்மா கன்விக்ஷன் பிளைண்ட் ஃபோல்டடா வச்சிருக்கிறது இல்லை. அது நீங்க அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கன்விக்ஷன் வருது அப்படின்னா யூ கேன் ஹோல்டு அப்படிங்கிற மாதிரிலாம் போகலாம். பட் இனிஷியலா நமக்கு கத்துக்க வேண்டியது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அந்த பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் அதுல வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டா வச்சுக்கிறோம் அப்படிங்கும்போது ஃபைன். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஏன் வந்துட்டு ஐ மீன் இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் இருக்கு போல இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த டைம்லி அப்டேட் மிஸ்டர் கோபாலா. இன்னைக்கு இண்டெக்ஸ் ரீபேலன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு சம் ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கும். ஐ வில் ஷேர் த இன்ஃபர்மேஷன் இன் அவர் பவர் பிளே குரூப். என்ன போட்டிருக்கு, இதெல்லாம் வந்துட்டு வெளியே போகுது. அடிஷன் என்னெல்லாம் அடிஷன் பண்றாங்க அப்படின்னா கேஆர்டி, ஹெச்சிபி, வாட் இஸ் தட், நாலேஜா, நாலேஜ் ரியாலிட்டி ட்ரஸ்ட், இந்துஸ்தான் காப்பர், இதெல்லாம் அடிஷன். டேகா இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ், ஓகே, ஷைலி இன்ஜினியரிங், இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். சஜிலிட்டி, வாட் இஸ் தட், பிளாக் பக், லே ட்ரெவனஸ் டெக்னாலஜி, பெல்ரைஸா, பெல்ரைஸ் உள்ள அடிஷன்ல வருதா, நம்மள ஆல்ரெடி அதை அனலைஸ் பண்ணியிருக்கோம். பிரைன் பி சொல்யூஷன்ஸ், பிரைம் ஃபோக்கஸ், குஜராத் மெட்டல், ஜேஎஸ்டபிள்யூ ஹோல்டிங்ஸ், என்ஐஐடி. டெலிஷன் என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் அடிஷனா டெலிஷனா ரைட் சைட்ல இருக்கிறது. குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன், நீங்க அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். எல்லாமே இண்டெக்ஸ் எவ்வளவு ஃபண்ட் உள்ள வருதுங்கிறது வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஓகே, Sensex March 26 quarterly index review adjustment today around 3 to 3:30 p.m. Should be so cautious at the time. வேற என்ன கம்பெனில வந்திருக்குன்னு பார்க்கலாம். மைண்ட் ஸ்பேஸ் பிசினஸ், டிடிகே பிரஸ்டீஜ், ஐஆர்பி, ஆக்ஸோ நோபல் இந்தியா, கோ டிஜிட் ஜெனரல் இன்சூரன்ஸ், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஏடபிள்யூ அக்ரி பிசினஸ், இந்தியா கிரிட் ட்ரஸ்ட், விஐபி இண்டஸ்ட்ரீஸ், ஸ்விக்கி, பயோகான், அல்காம் லெபார்டரிஸ், வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், எஸ்கார்ட்ஸ், குபோர்டோ, இண்டஸ்இண்ட் பேங்க், அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல், ஓகே ஃபைன், ஆக்சிஸ், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், மர்க்சன்ஸ் ஃபார்மா இருக்கு, ஓகே, அவென்யூஸ் ஏஐ, எஃப்எஸ்என் இ காமர்ஸ் வெஞ்சர், புரூக்ஃபீல்ட் இந்தியா, சாலட் ஹோட்டல்ஸ், ஐடிசி ஹோட்டல்ஸ், ஜிஹெச்சிஎல், ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி, எம்பசி டெவலப்மெண்ட்ஸ், ஜி என்டர்டைன்மெண்ட், பஜாஜ் ஃபின்சர்வ். ஓகே, எவ்வளவு சேஞ்சஸ் வெளியே போறது இந்த ஃபண்ட் எல்லாம். பஜாஜ் ஃபின்சர்வ் ஷேர்ஸ் இவ்வளவு ஷேர்ஸ் வெளியே போகுது, அப்போ ரீசிக் ஆகுது. இன்ஃபோசிஸ், இன்ஃபோசிஸ் இருக்கா 0.61%, $82.9 million. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு இண்டெக்ஸ்ல வந்து வொலட்டிலிட்டியை கொடுக்கும். ஸோ வி ஷுட் பி சோ காசியஸ். இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம கொஞ்சம் இதா இருக்கணும். இண்டெக்ஸ்ல வந்து வொலட்டிலிட்டி இருக்க சான்சஸ் இருக்கு. உங்களுக்கான இண்டிவிஜுவல் ட்ரேடிங் சிஸ்டம் அண்ட் செட்டப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். போக போக இது பண்ணுவீங்க. இப்போதான் மண்டேல இருந்து மண்டே டு ஃப்ரைடே தேர் இஸ் நோ ரெகுலர் செஷன் அண்ட் ஆல்சோ தேர் இஸ் நோ வாட் இஸ் தட் ஆர்டிஎஃப் 100 செஷனும் கிடையாது. ஒன்லி கேண்டில் ஸ்டிக் மட்டும், ஐ மீன் இந்த பேசிக்ஸ் மட்டும்தான். மார்னிங் 5:30 to 6:30. ஓகேவா? செனகல்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு தான் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார்.
ஓகே ஃபைன். ஆமாங்க சார். எங்களுக்கு எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மிட் நைட். காலையில இங்க நைட்டு ஒரு 12:30 1 மணி ஆகும் சார் இங்க. ஆமா ஆமா ஆமா. அவரு மாயாண்டி சார் வந்துட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் கணக்கு இல்லாம அவர் வந்து எழுந்திருப்பார் போல இருக்கு. நான் திடீர்னு நினைச்ச நேரத்துக்கு நான் கிளாஸ் வைப்பேன். என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு அந்த டைம்ல முழிச்சிருந்து நம்ம ராம் மூவில வர்ற மாதிரி மேல பில்டிங் மேல ஏறி நின்னுட்டு ஓம் நம சிவாயன்னு சொல்ற மாதிரி அவரு மதியம் ஐ மீன் மிட் நைட் 1:30 மணிக்கு எழுந்து உட்காந்து சாட் எல்லாம் போட்டு, சார் இது சரியா சார், அவருக்கு 1:30 மணி, எனக்கு இங்க பகல். பாவம் ரொம்ப மெனக்கெட்டு இருந்தாரு. இப்போ ஒரு 1 மந்த் ஃப்ரீயா வீட்டுல ரிலாக்ஸ்டா இருக்காரு ஹாலிடேல வந்து. ஆமா ஆமாங்க சார். நீங்க நாங்க உங்களுக்கு எந்திரிக்கணும். பரவாயில்ல சார், நீங்க வைங்க சார், நாங்க வந்து கண்டிப்பா வந்துடுறோம் சார். ஓகே இல்ல நீங்க முடிஞ்ச அட்டன் பண்ணுங்க. ரொம்ப ஹெல்த் எல்லாம் அஃபெக்ட் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு மட்டும் ரெக்கார்டட் வீடியோ ஷேர் பண்றேன். ஒன்ஸ் ட்வைஸ் நீங்க அதுக்கு மெயில் மட்டும் ஷேர் பண்ணுங்க. மெயில் அட்ரஸ் ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒன்ஸ் ட்வைஸ் அந்த வீக்ல இருக்கும். அதுக்கப்புறம் இது பண்ணிக்க நீங்க நோட்ஸா எடுத்து வச்சுட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். அது ஃபைன். ஓகே, அட்டன் பண்ண முடியும் போது பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன் நான் ஷேர் பண்றேன். ஸோ மண்டே டு ஃப்ரைடே பேசிக்ஸ், கம்ப்ளீட் பேசிக்ஸ். ஆனா ஆவணால இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். 5:30 மணிக்கெல்லாம் அசம்பிள் ஆயிருங்க. அதிகபட்சம் 1.25 மணி நேரம் போதும், மோர் தென் எனஃப். அப்போ என்ன 5:30 5:30னா 6:30 6:45 அரௌண்ட் 6:30 ஆர் 6:45 வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஒரு 5 hours இருந்தால் மோர் தென் எனஃப். திரும்ப அதில் நிறைய சொல்லலாம், சொல்லிட்டு போகலாம். தேவையான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் நம்ம இங்கே புல்லட் ஸ்டார்ட் பண்ணோம், ஜாவா பைக் எடுத்தோம்னா அப்புறம் பறக்க வேண்டியதான் இங்கே உள்ள வரும்போது, இந்த மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வரும்போது. ஸோ நோ ரெகுலர் செஷன்ஸ் ஃபார் ஐ மீன் நெக்ஸ்ட் வீக் எதுவும் கிடையாது. மார்னிங் செஷன் மட்டும்தான் இருக்கு. பிளானிங் வந்து சரியா வச்சிட்டோம் அப்படின்னா போதுமானதுங்க. உங்களோட எக்ஸிகியூஷன் சரியா அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிரும். ஸ்ட்ரகிள் பண்றான் இடத்துல. டைம் என்ன ஆகுது? 1:45. 15 minutes டைம் ஃப்ரேம். 5 minutes டைம் ஃப்ரேம்னால தான் இப்போ அது ட்ராக் ஆகிட்டு இருக்கு. இந்த 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து அதனால ட்ராக் ஆகுது. இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து 0.236 ரிட்ரேஸ்மெண்ட்ல வந்திருக்கா இல்லை 0.38 வந்திருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்க. 0.236 23,236. இது 23,238 கொடுத்துருக்கு. ஸோ ஹோல்டிங் அண்ட் சஸ்டெய்னிங் அபவுட் 23,236 இஸ் குட் ஃபார் தி டார்கெட் ஆஃப் 23,297 and also 23,345 on upside. For that, the 5 minutes வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். அண்ட் ஆல்சோ 15 minutes எக்ஸ்பெண்டட் லெவலில் தான் இருக்கு போலிங்கர் பேண்டு. 382 அப்படிங்கிறது காட்டுது. பட் நமக்கு 297 345 அப்படிங்கும்போது 15 minutes போலிங்கர் பேண்டை போய் டச் பண்ணுது அப்படின்னா, இந்த 5 minutes போலிங்கர் பேண்டில் த்ரோ அவுட் கேண்டில் மாதிரி அந்த அப்பர் போலிங்கர் பேண்டுக்கு மேலே கட் பண்ணி மேலே வந்திருக்கும் கேண்டில். மேலே வந்த வேகத்தில் டக்குன்னு கீழே இறங்க வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா 15 minutes வந்து உங்களுக்கு எக்ஸ்பாண்டட் லெவலில் காட்டுது. ஆனால் 5 minutes வந்து உங்களுக்கு என்ன காட்டுது? பிலோ அதை காட்டுது. இது 236 ப்ரொடக்ட் பண்ணல அப்படின்னா ஃபர்தரா அது 0.382 which is 23,214 போக சான்ஸ் இருக்கு. 214 போக சான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல இருந்து எஸ்கலேட் ஆகும் அதை ப்ரொடக்ட் பண்ணிக்குது அப்படின்னா. இப்போ மிட் போலிங்கர் பேண்ட் உங்களுக்கு 219 214 இதை நீங்க கார்லேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த இது ப்ரொடக்ட் பண்ணணும். ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஏன் கொடுத்துருக்கு, என்ன நடந்திருக்கு, உடனே உள்ள போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணணும். என்ன பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துல? 36 82 54 45 in betweenல சப் லெவல்ஸ்ல 50,000 கான்ட்ராக்ட்லாம் கூட பண்ணி வச்சிருக்கான். So let's check again. Open interest changes 144. 144ல 23,200 30,000 கான்ட்ராக்ட். 37,000 கான்ட்ராக்ட்ல இருந்து 7,000 கான்ட்ராக்ட் வைண்ட் அப் பண்ணிட்டான் 23,200ல. வீக்கெண்ட் வேற, மார்க்கெட் வேற மேல போற மாதிரி இருக்கு. பேனிக்ல கட் பண்றான், அவன் கட் பண்ணிருக்கான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் சைட்ல 219 214ங்க இதை ப்ரொடக்ட் பண்ணணும் ஸ்பாட்டு. அண்ட் 14 பீரியட் எஸ்எம்ஏவை கட் பண்ணிருக்கு 5 minutes டைம் ஃப்ரேம்ல. அப் சைட்ல இருந்து டவுன் சைட்ல கட் பண்ணிருக்கு. இன்னொரு ஸ்கிரீன்ல பார்த்துட்டு சொல்றேன். 23,300ல
உங்களுக்கு 55,000 கான்ட்ராக்ட்ஸ். முன்னாடி வந்து 60 இருந்துச்சு, அதை 54 கொண்டு வந்தான், அப்புறம் 55 கொண்டு வந்தான், திரும்ப 54 கொண்டு வந்தான், இப்போ திரும்ப 56 கொண்டு வந்திருக்கான். அட் தி சேம் டைம் இவன் வந்துட்டு 47ல இருந்தா 46 வந்திருக்கான். அப்போ மார்க்கெட் மேலே வரும்போது புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் ஜெர்க் ஆகுறான், ஆசிலேட் ஆகுறான். இந்தியா விக்ஸ் அந்த இடத்துல நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அதே போல மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது 23,200ல கால் ரைட் பண்ணவன் கீழே இறங்கி வரும்போது இல்லை, மேலே ஏறி வரும்பொழுது 23,200ல இருந்தவன் வைண்ட் அப் பண்றான். 7,000 கான்டாக்ட் வைண்ட் அப் பண்ணியிருக்கான். அதுல கொஞ்சம் பேர் வந்துட்டு இங்க தைரியமா 23,300ல திரும்ப வந்து காலை ரைட் பண்ணிருப்பான். மீதி பேர் போயிருந்திருப்பான், வேணாம் போதும் இது வரைக்கும் போதும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல 83,000ங்கிறது இங்க ஸ்டெபோனா நிக்குது. ஸோ 23,200ங்கிறது ஸ்டெபோனா ப்ரொடெக்ட் பண்றான் அப்படிங்கறத நம்ம இங்க இருந்து கன்க்ளூஷன்ல எடுக்கிறோம். சப் லெவல்ஸ் 250லயும் ஒரு 50,000 கான்ட்ராக்ட் இருக்கு, 300ல ஒரு 46,000 கான்ட்ராக்ட் இருக்கு. த ஒன்லி திங், த டிஸ்டர்பிங் திங் வந்து 56,000 கான்ட்ராக்ட் ஆன் கால் ரைட்டர்ஸ், கால் சைட், விச் இஸ் 23,200ல 300ல இருக்கு அப்படிங்கிறது டிஸ்டர்பிங் திங்கா இருக்கு. இப்போ ப்ரெசென்ட்டா 23,219ல ஸ்பாட் வந்து நிக்குது. 219ல இருந்து 214 இது கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணுது அப்படின்னா இது ஃபர்தரா எங்க போக சான்சஸ் இருக்கும்? 0.618, which is 23,178. இந்த ரெண்டு கேண்டிலும் டெலிபரேட்டா வந்துட்டு அவன் கீழே இழுத்து கொண்டு வரான். ஈவன் 214 கிராஸ் பண்ணிட்டான். பெட் போலிங்கர் பேண்டையும் கட் பண்றான். பேனிக் சைஸ்ல பிளாக் சைஸ் கேண்டில் இந்த பெட் போலிங்கர் பேண்டை கட் பண்ணி இதே மாதிரியே வைக்கிறான் அப்படின்னா ஃபர்தரா ஒரு பேரிஷான கேண்டில் கீழே கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். இட் மே ரீச் லோவர் போலிங்கர் பேண்ட் லெவல் ஆர் பிஃபோர் தட் லெவல், அந்த லெவலுக்கு முன்னாடியே கூட சப்போர்ட் எடுத்து வெளியே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்படி சப்போர்ட் எடுத்து வெளியே வர்றதுக்கு என்ன பாசிபிள் இது இருக்குன்னா 0.618, விச் இஸ் 23,178ல சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா லோவர் போலிங்கர் பேண்டை போய் டெஸ்ட் பண்ணோம், அதை ப்ரீச் பண்ணி கீழே போகாம இருக்கும். ஏன்னா அது 0.786 ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் கொடுக்கக்கூடியது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. இதுவே பாலாஜி பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கு. பாலாஜி பேட்டர்ன்னா கீழே இழுத்து மேலே கொண்டு போய் வைப்பாங்க. இது பேர் பாலாஜி பேட்டன். திருப்பதி வெங்கடாச்சலபதி அவருடைய நாமம். இதே திருப்பி போட்டோம்னா இன்வெர்ஸ் பாலாஜி பேட்டன் பேர். மேலே தூக்கி கீழே இறக்கி இருப்பான். அது வந்து என்னது? இன்வெர்ஸ் பாலாஜி பேட்டன். இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு. இந்த இடத்துல இருக்கும்போது கால் ப்ரைஸ் வந்து அதிகமா இருக்கும், காலை செல் பண்ணியிருப்பான். புட் ப்ரீமியம் கம்மியா இருக்கும், புட்டை பை பண்ணியிருப்பான். மார்க்கெட் கீழே வரும் பொழுது கால் ப்ரீமியம் டைரக்டா குறைஞ்சிரும். சரியா? அதே நேரம் புட் ப்ரீமியம் டிராஸ்டிக்கா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த இடத்துல வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா புட் ப்ரீமியம் ஹெஃப்டியா வந்திருக்கும், கால் ப்ரீமியம் கம்மியா வந்திருக்கும். காலை பை பண்ணிட்டு புட்டை செல் பண்ணுவான். இப்போ இந்த இடத்துல வரும்போது தான் நம்ம ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மார்க்கெட் கீழே போகுதுன்னு சொல்லிட்டு புட்டை வந்துட்டு அவன் ஸ்மூத்தா செல் பண்ணிட்டே இருப்பான். அப்பப்போ ஆர்ட் கேண்டில்ஸ் கொடுத்து அரல்ஸ் சம் குயிக் அப்சைட் மூவ் கூட சடனா கூட கொடுக்க சான்ஸ் இருக்கு. இதோடைய ட்ராப் தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரீட்டைலர்ஸ் வந்து ஸ்மூத்தா பை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ஸ்மூத்தா செல் பண்ணிட்டு இருப்பான் இந்த ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ். ஏன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இது வந்து திரும்ப எஸ்கலேட் ஆகி எஸ்கலேஷன் எப்படி திரும்ப இருக்கும்? இப்படி இருக்கும், இவ்வளவு வேகத்தில் இருக்கும் இந்த ஷார்ட் கவரிங். அப்போ ஒரு வாங்கினவர் வந்து என்ன பண்ணணும்னு அவர் டிசைட் பண்றதுக்குள்ளேயே அவன் மேலே போய் ரீச் பண்ணிடுவான். 40% கேபிட்டல் இருக்கும், தெரியாது அவருக்கு, இதை பத்தி தெரியாது. அண்ட் இந்த இடத்துல வரும்போது இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சைட்வைஸ் நேச்சர் ஃபாலோ பண்ண யூஸ்ஃபுல்லா இந்த மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்பவும் ஒரு சைட்வைஸ் நேச்சர் ஃபாலோ பண்ணோம். இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் ஐ மீன் ஒரு அப்படியே ஸ்னைல் ஸ்லோல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து கீழே கொண்டு வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு டைமையும் எரோட் பண்ண முடியும், ப்ரைஸையும் எரோட் பண்ண முடியும். அண்ட் இது பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஃபாலிங் வெஜ் மாதிரியும் வரும். ஒன்ஸ் ஃபாலிங் வெஜ் வந்து ஒரு பேட்டர்ன்ல வரும்போது என்ன ஆகும்? அது வந்து பிரேக் அவுட் கொடுக்கும். சரிங்களா? ஆர்எல்ஸ் இது டிராகன் பேட்டர்ன் மாதிரியும் வரும். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். டிராகன் பேட்டர்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபாலிங் வெஜ் மாதிரி வந்து ஒரு மூவ்மெண்ட்டை டவுன் சைடில் கொடுத்து அப்புறம் மேலே எடுத்து அப்புறம் திரும்ப கீழே கொடுத்து அதுக்கப்புறம் மேலே டிசிஜியை எடுத்துட்டு போவான். பார்க்கறதுக்கு இன்வெர்ஸ் கேட்டன் சொல்ற மாதிரி அந்த இடத்துல பார்க்க முடியாது. இந்த பேட்டர்ன்லாம் இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. இப்போ போயிட்டு இருக்கு நேச்சர் 178க்கு போய் ரீச் பண்ணுவானா அப்படிங்கிறது பார்க்கணும். ரொம்ப ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ, இது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில், அது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ. இந்த பாருங்க, இந்த இடத்துல தான் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் போகுது. யாருக்கும் உபயோகம் இல்லாத ஒரு மார்க்கெட், ஸ்கால்பர்ஸ்க்கு மட்டுமே உபயோகம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலுடைய ஹை வந்து
ஸ்பாட் தானே வச்சிருக்கோம் 285. செகண்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை வந்து சாரி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய லோ வந்து 23,109.90. அது ஒரு முறை டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க, அதை பிரேக் பண்ணல. இந்த இடம்லாம் நம்ம வந்து லாங் போகலாம். இந்த 109ஐயும் அதுக்கு கீழே நம்ம மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய 23,081 நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க லாங் போகலாம். அப்படி லாங் போறீங்கன்னா எது வரைக்கும் போகலாம்? இங்க இருந்து ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல நீங்க வந்துட்டு ஃபிபோனாச்சி டிரா பண்ணி பாருங்க. இந்த இடத்துல இருந்து இங்க அப்சைட்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட் 0.618 அண்ட் 0.786. இது வந்து 0.618 வரைக்கும் வந்திருக்கு. 0.618 என்ன உங்களுக்கு 23,000. இந்த இடத்துல ஐ எங்க காட்டுது? ஃபியூச்சர்ஸ்ல பார்த்துட்டு இருக்குமா? ஓகே, அப்போ ஃபியூச்சர்ஸ் பார்த்து இப்போ ஸ்பாட்ல பார்க்குறோம். 0.618 வந்து 260 259 காட்டுது. இவன் பிரீச் பண்ணி மேலே போயிருக்கான், பட் இட் டிடின் டச் 23,297 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணல. 270 272 வரைக்கும் போயிருக்கான், அதுக்கு மேலே போகல. 618க்கும் 786க்கும் நடுவில் வந்துட்டு கொடுத்துட்டு அங்கிருந்து கரெக்ஷன் இனிஷியேட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். 23,178 லோ. அதுக்கு முன்னாடி ஒரு டோஜி கேண்டில் கொடுத்துட்டு இருக்கான். கேண்டிலுடைய லோ வந்து 23,194. 194 அப்படின்னா 0.5 அன்யூஷுவலா எடுக்கக்கூடிய சப்போர்ட்டா இருக்கு 0.5 அப்படிங்கிறது. இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஒரு செக் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலுடைய ஹை அண்ட் மார்க் எப்பவுமே மார்க் பண்ணிக்கங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இந்த ஃபர்ஸ்ட், அதாவது ரொம்ப ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் இருக்குன்னா அதுல இதுவும் ஒன்று. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேல சர்வைவ் ஆகுது, சஸ்டைன் ஆகுது அப்படின்னா அப்சைட்ல வந்துட்டு புல்லிஷான நேச்சர்ல அந்த டே இருக்க சான்சஸ் இருக்கு 80%. சம்டைம்ஸ் ஸ்ட்ராப் பண்ணணும்னு நினைச்சா ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும், அது ஒரு முக்கியமான லெவல்ல இருந்து தான் திரும்பும். லெவல் கையில இருக்கு அண்ட் இந்த நியூஆன்சஸ்லாம் நீங்க கேட்ச் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் த ஃப்ளோ. அதே டவுன் சைட்ல அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் லோவை கட் பண்ணி கீழே பிலோ அதுக்கு கீழே சர்வைவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஷார்ட். ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம், ஒரு 30 மினிட்ஸ்ல 45 மினிட்ஸ் ஒரு சைட்வைஸ் நேச்சர்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்டா இருக்கு அப்படின்னா, ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கு அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் டவுன் சைட்ல வந்துட்டு சர்வைவ் ஆகுது, சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஷார்ட் பை புட்டிங் ஸ்டாப் லாஸ். அப் சைடில் ஒரு லெவல் நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம், அந்த லெவலில் நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க ஷார்ட் சைடில் போகலாம். அந்த லெவலை மட்டும் விட்டுறாதீங்க, லெவலை மட்டும் கையில பிடிங்க. அதுக்கு மேல மற்ற நியூஆன்சஸ் செக் பண்ணிக்கோங்க. சீம்லெஸ்ஸா வந்து அந்த ப்ராசஸ் என்ன எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுங்கிற ஒரு பிளானிங், ஃபோர்காஸ்ட் பிளானிங் ஒன்று வச்சுக்கோங்க. அதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, போதும். நம்ம ரொம்ப எல்லாம் மெனக்கெட்டுக்க தேவையில்லை. நம்மளுடைய செக்லிஸ்ட்டும் ரொம்ப கம்மி, நம்ம வச்சிருக்கக்கூடிய கிரிட்டேரியாவும் ரொம்ப கம்மி. எக்ஸிகியூஷனுடைய அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி அதுதான் நமக்கு வந்துட்டு பக்கபலம். அது சரியான நேரத்தில் சரியா புரிஞ்சு சரியா எடுக்கணும். அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா குறிப்பாத்து மாங்காய் அடிக்கிற மாதிரி தான் கதை. அழகா வரும்போது மூட்டை நிறைய மாங்கனிகளை பறிச்சு கொண்டு வரலாம். அந்த நேச்சர் வந்து நீங்க ரியலைஸ் பண்ணி உங்களுக்குள்ள அந்த ஃபீல் வரணும். நான் சொல்லும் போது இப்ப நான் ஃபீல் பண்ணி சொல்றேன், சில பேர் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. மார்க்கெட் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கோம், சார்ட் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க வந்துட்டு இது வந்து மற்ற கோர்ஸ் மாதிரி இல்லை. ஆக்சுவலி இது என்னன்னா உங்களுக்கு மற்றதுல இருந்து ஒரு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் இந்த இடத்துல இங்க வந்துட்டு அந்த டெம்ப்ளேட்டுங்கிற வேலையே கிடையாது. இங்க டெம்ப்ளேட்லாம் ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறோம். இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து மார்க்கெட்டோட டிராவல் பண்ணுங்க அப்படிங்கிறதான். அது சில விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கான்செப்ட். பட் ஒன்ஸ் யூ டிராவல் வித் தி மார்க்கெட் அப்படின்னா, இது வடிவேல் சார் காமெடியில் சொல்ற மாதிரி இது ரஜினி சார் சொல்லுவாரு ஸ்டேஜ்ல. மணிரத்னம் மூவில வந்து அவர் ஆக்ட் பண்ணும்போது, அந்த ஒரு நல்ல கிளாசிக்கான மூவி தளபதி, அதுல வந்துட்டு இவர் சீன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் நடிச்சு கட்டுவார். ஸ்டாக்ஸ் இது மாதிரி அவர் சில லிமிட்டடான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்து அவர் யூஸ்வலா பண்ணக்கூடியது திரும்பும் போது, நடக்கும்போது, ஸ்டைல அப்படி தூக்கி சிகாரை வந்துட்டு வாயில போடும்போதோ, இந்த மாதிரிலாம் அவர் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாரு. அந்த இதுல இருக்கு. அவர் பண்ணவே ஒரு டைனமிக்கான ஒரு அட்ராக்டிவ் பர்சன் தான் வச்சுக்கங்க ஸ்டைல்ல. இவர் சொல்றதெல்லாம் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து இல்ல, நான் வேற மாதிரி பண்ணுங்க, வேற மாதிரி யூ நீட் டு ஃபீல் அப்படின்னு இருக்காரு மணிரத்னம் சார். இவரு ரஜினி இவரு சொல்லியிருக்காரு, ரஜினி சார் ஸ்டேஜ்ல சொல்றாரு, ஃபீல்னா என்ன ஃபீல் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இங்க நான் சொல்றதும் உங்களுக்கு கிட்ட அப்படித்தான் இருக்கு. மார்க்கெட்டை ஃபீல் பண்ணுங்க, மார்க்கெட்டை சென்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதா.
இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறதுலாம் வேற. இந்த இதுக்கு வந்து உயிர் இருக்கு, உயிரோட்டம் இருக்கும். நீங்க அந்த இதை சென்ஸ் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு வந்து உயிரோட்டம் இருக்கு. வெறும் பொம்மை மாதிரி இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி போறோம் அப்படின்னா அது எல்லா நேரமும் நமக்கு சக்சஸ் கொடுக்காது. அது ஜஸ்ட் ஒரு அது வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி விற்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட், ஒரு டூல். அந்த டூல் எல்லா நேரமும் வேலை செய்யாது. ஆனா இந்த அப்ரோச்சில் நீங்க போனீங்கன்னா எல்லா சுச்சுவேஷன்லயுமே உங்களுக்கு இந்த மார்க்கெட் வந்து வேலை செய்யும். இது எங்களுடைய அனுபவத்துல பார்த்திருக்கிறது. மார்க்கெட் சைக்காலஜி, மாஸ் சைக்காலஜி, அதோட சேர்ந்து இந்த லெவல்ஸ், மார்க்கெட் நியூஆன்சஸ் இதெல்லாம் சேர்த்து நீங்க ரிஃபைன் பண்ணும் பொழுது அண்ட் அடிஷனலா சில இன்புட் எடுத்து நீங்களும் உங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டம் வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இப்போ நான் உங்ககிட்ட இப்போ 4 பேர்கிட்ட நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ வாட் அபவுட் மிஸ்டர் சுரேஷ் ஃப்ரம் பாண்டிச்சேரி ஆர் குமரகுரு? இன்னைக்கு நைட்டு 7 o'clock ட்ரேட் ஆடிட்டிங் வச்சுக்கலாமா? யார்? எனி ஒன் ஒன்லி யூ கேன் டிசைட். உங்களுக்குள்ள குமரகுரு சார் ஆர் இவர் சுரேஷ் ஃப்ரம் பாண்டிச்சேரி, உங்களுக்குள்ள டிசைட் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. 7 o'clock யாரோ ஒருத்தர் கனெக்ட் ஆகுங்க, அவைலபிலிட்டி பொறுத்து. ஓகே சார், ஷூர். உங்க மெசேஜ் சொன்னீங்கன்னா ஃபைன் சொல்லிட்டீங்கன்னா நான் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். எஸ், யார் பை 4 o'clock சொன்னா கூட போதும், டிசைட் பண்ணிட்டு சொல்லிடுங்க. ஓகே சார். பட் இண்டிவிஜுவல் இதுதான், 1-to-1 கம்யூனிகேஷன் தான். எஸ், ஓகே, ஷூர். ஃபைன். ஸோ இது ஸ்னைல் ஸ்லோல இருக்கு. வீக்லி எக்ஸ்பைரி இப்படி போகுது, வீக்லி க்ளோசிங் அசஸ்மெண்ட்னு போட்டு 5 minutesலேயே காட்டிட்டு இருக்கீங்களே, நியாயமா? சரி, பார்த்துருவோம் இருங்க, வீக்லி க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். என்ன இது, இந்த கேண்டில் ஸ்டிக் என்ன சொல்ல வருது? குற்றம் நடந்தது என்னங்கிற மாதிரி கேண்டில் ஸ்டிக் பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜியை கேட்ச் பண்றது நம்ம திங்க் பண்ணணும். இந்த இடத்துல என்ன பண்ணலாம், எப்படி அசஸ் பண்றது? லாஸ்ட் 3 weeks வந்துட்டு பேரிஷான நேச்சர்ல மார்க்கெட் ஒரு முக்கியமான புள்ளியை டவுன் சைட்ல கட் பண்ணி கீழே விழுந்திருக்கு, விச் இஸ் 24,571. இந்த 571 அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து அதை மறக்க முடியாத நம்பராகவும் இருக்கு, 24,571. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெச்ல ஃபால்ல கீழே விழுந்துச்சு. அது பட்ஜெட்ல நடந்தது. பட்ஜெட் அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு 571 கொடுத்தா இல்ல 571 தான் நினைக்கிறேன் பட்ஜெட் வீக்ல. இது ஜான்வரி 19th, இது வந்து ஜான்வரி 27th, இது பிப்ரவரி 2nd. அப்ப பிப்ரவரி 1 பட்ஜெட் அன்னைக்கு வந்து உங்களுக்கு 20, அது மறக்க முடியாத ஒரு டே, 24,571 அப்படிங்கிற லெவலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ்கலேட் ஆகி கேப் அப்ல போயிட்டு ஃப்ரெஷ்ஷா செல் ஆஃப் கிரியேட் ஆகி திரும்ப கீழே விழுந்துச்சு. 26,341 அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் போயிட்டு அன்னைக்கே வந்துட்டு அந்த கெயின் எல்லாத்தையும் விட்டாங்க. ஏன்னா அது வந்துட்டு பாரிஸான நேச்சர்ல அதை வந்துட்டு புக் பண்ணாங்க. இங்கேயே வந்து இந்த சாப்பியான நேச்சர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த போர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடங்க போறோம் அப்படிங்கிறது ட்ரம்ப் வந்து சடனா டிசைட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து இஸ்ரேல் வந்துட்டு சடனா டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்க முடியுமா? இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ பிளான்டா இருக்கும், சரிங்களா? அண்ட் தே ஹேவ் ஹெட்ஜ் ஃபண்ட் ஹவுஸ், தே ஹேவ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தே ஆர் போரிங் தேர் மணி இன் எமர்ஜிங் எக்கானமிஸ் லைக் இந்தியா அண்ட் ஜப்பான் அண்ட் சைனா. இந்த மாதிரி எல்லாம் எக்கானமில வந்துட்டு உள்ள போடுறாங்க. ஸோ தே வில் பிளான், தே கேன், அவங்க பண்ணுவாங்க. அவங்க அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதா அவங்களுடைய வேலை. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சாப்பியான நேச்சர் இருந்திருக்கு. எமர்ஜிங் எக்கானமிஸ்ல இருந்து கொஞ்சம் ஃபண்ட்ஸ் எல்லாம் வெளியேறி இருந்திருக்கும். அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து அக்ரெசிவ் செல்லர்ஸா இருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறீங்க. ஒரு விஷயம் வந்து இமீடியட்டா சடனா நடக்கிறதெல்லாம் வந்துட்டு சாத்தியம் இல்லாத விஷயங்கள். எல்லாமே பிளான் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு அட்டாக்ல தான் எதுவுமே நடக்கும். பிளானிங் அப்படிங்கும்போது ஆளக்கூடிய அதிகார வர்க்கம், அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், கண்ட்ரியுடைய growth, அவன் கொண்டு வந்து பணத்தை போட்டிருப்பான். அப்ப அவனுடைய இவன் அட்டாக் பண்றான், அவன் கண்ட்ரில இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சஃபர் ஆகுதுன்னா அவன் விடுவானா? அப்ப இது மேனிப்புலேஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது அவங்களுக்கு தர்மமோ அதுவே தர்மம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தான் அது. சாணக்கியத்தனம் தான் இந்த இடத்துல. அப்போ அவங்க வந்து இந்த விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவை நம்ம கேண்டில் ஸ்டிக் சொல்லக்கூடிய விஷயங்களே நமக்கு வந்து போதுமானது. அது வால்யூம் கூட நீங்க மிங்கிள் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா யூ கேன் கேட்ச் த நேச்சர், மார்க்கெட் நேச்சர். 3 வாரம் தொடர்ந்து கீழே விழுந்திருக்கான். 3 ரெட் கேண்டில் கொடுக்குதுன்னா 4வது வந்து கிரீன் கேண்டில் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பொய்யாகல. இந்த ரன்னிங் வீக் வந்துட்டு 23,116 ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோஸ் வந்து எங்க வைக்கிறாங்க இப்போ? 116க்கு பக்கத்துல தான் இருக்கு. சும்மா ஒரு 80-90 புள்ளிகள் மட்டும்தான் டிஃபரன்ஸ் வச்சிருக்கான்.
ஸோ க்ளோசிங் மேட்டர்ஸ். அண்ட் ஆல்சோ இது என்ன பண்ணிருக்கு, பேர்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிருக்கான், புல்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கான் லிஃப்ட் பண்ணி. பட் திரும்ப வந்துட்டு பேர்ஸ் வந்து மேல இருந்து தட்டி விட்டுருக்கான் கீழே. எக்ஸாஸ்ட் ஆனதை யூட்டிலைஸ் பண்ணி புல்ஸ் மேலே போயிருக்கான். புல்ஸ் மேலே கொண்டு வந்தா உடனே வந்துட்டு கொஞ்சம் இந்த லேட் பையர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, பேர்ஸ், அவங்க அதாவது லேட் செல்லர்ஸ், அவங்கெல்லாம் வந்துட்டு திரும்ப அட்டாக் பண்ணி கீழே தள்ளுறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட ரிட்ரேஸ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபாலுக்கு எங்க இருந்து எங்க வந்திருக்கணும், ஆக்சுவல் வேல்யூ எங்க வந்திருக்கணும் லாங் டேர்ம் அனாலிசிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருந்து இங்க வருதுன்னா 0.236 23,627. இது 23,862 அப்படிங்கிற ஒரு லெவலில் கொடுத்துருக்கு. ஸோ 0.236 பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கு. பட் இட் டிடன்ட் கோ ஃபார் 24,060 which is 0.382. 0.236 இருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வந்து விழுந்தாலும் பேரிஷான நேச்சர். 0.382 இருந்து டச் பண்ணி பேரிஷான நேச்சர்ல கீழே விழுது அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் நேச்சர்ல கீழே வரும். காரணம் என்ன, அது வந்து பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன். டிபிக்கல் பேர் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு டிபிக்கல் பேர் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்னா உங்களுக்கு வந்துட்டு 0.236. டிபிக்கல் பேர் மார்க்கெட் பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் அப்படின்னா அது வந்து 0.382. இது ரெண்டுலையும் பட்டு கீழே விழுது அப்படின்னா பவர்ஃபுல்லான ஒரு ஃபால் இருக்க சான்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இந்த 23,627க்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கானா இந்த வீக் வைக்க முடியாது இப்போ வரைக்கும், ஏன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு. அதே போல 24,000க்கு போனானா 23,862 கிராஸ் பண்றதுக்கே ஸ்ட்ரகிள் பண்றான். ஏன்னா அது முக்கியமான ஒரு ஹெமிஸ்பியர் நம்பர், ஹெமிஸ்பியர் லெவல்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல இருந்து கீழே வருதுன்னா சப்போர்ட் எடுத்து மேலே போகும், கீழே இருந்து மேலே போகுதுன்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி அங்கிருந்து அட்டாக் ஆகி கீழே வரும். ஸோ இந்த நேச்சர்ல தான் அது டிராவல் ஆகிட்டு இருக்கும். இப்போ அதுக்கு மேலேயும் வைக்கல. ஸோ இப்பவும் வந்துட்டு ஸ்டில் பேர்ஸ் ஹேவ் தி எபிலிட்டி, ஐ மீன் தே ஹாவ் மோர் பவர் கம்பேர்ட் டு புல்ஸ். 60% வந்துட்டு 65% பேர்ஸுக்கு ஃபேவர் ஆகும், 35% வந்து புல்ஸுக்கு ஃபேவர் ஆகும் தான் இருக்கு. இந்த ஃபார்ம் இருக்கக்கூடிய இந்த கேண்டில் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து நம்மள இந்த புல்ஸுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கக்கூடியதா இருக்கும். அப்சைட்ல விக்கு பெருசா இருக்கு சார், அப்சைட்ல விக்கு பெருசா இருந்தாலும் இந்த ரன்னிங் வீக்ல எக்ஸாஸ்ட் ஆயிட்டு திரும்ப பேர்ஸ் அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருது. இது ரிப்பீட் அட்டாக் அப்படிங்கும்போது இந்த லேட் என்ட்ரிஸ் இதெல்லாம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கமிங் வீக்ல இந்த ப்ரீவியஸ் வீக்கோட லோ கட் பண்ணுது அப்படின்னா விச் இஸ் 22,930 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணுதுன்னா இட் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் 22,734, 22,537 அப்படிங்கிற லெவலில் டவுன் சைடில் போய் ரீச் ஆகும். பக்கத்தில் வந்துட்டோம். 20,000 ரொம்ப தொட்டு விட தூரத்தில் தான் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு முறையாவது 20,000 இது பார்த்துருச்சு அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம 31,000க்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். 9 months தான் சில ப்ரோக்கரேஜ் வந்து ஃபார்வர்டு கான்ட்ராக்டை வாங்குறதுக்கு அலோவ் பண்ணுறான். அதுக்கு முதல் விற்கணும் அவன். அதுக்கு கால் சைடில் வந்து மார்க்கெட் லிஃப்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகணும்னா சைக்காலஜி இதுதான். கால் சைடில் மார்க்கெட் லிஃப்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பேரிஷான நேச்சரில் பதற்ற நிலையை உண்டாக்குவான், பதறி அடிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் விற்க வைப்பான் ஸ்டாக்ஸை. அண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் கால் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அக்ரெசிவாக இருந்திருக்கும். ப்ரீமியம் வந்துட்டு பயங்கரமாக குறையும் டிராஸ்டிக்காக. ஸ்மார்ட்டாக ஹண்டிங் பண்ணலாம். சும்மா வந்துட்டு ஒன்றும் பெருசாலாம் இன்ஃபியூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் இன்ஃபியூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. If you are putting some 30,000 or 20,000 or whatever 50,000 something, you can make very very big money in this kind of nature. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருதுன்னா ஒரு ஃபாலை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அந்த இடத்துல வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைக்கும் லாங்ல போறதுக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அது லாஜிக்கலா இருக்கணும், சும்மா பிளைண்ட் ஃபோல்டடா போய் எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி ஒரு யூஃபோரியா கிரியேட் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குன்னா எங்க விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது நீங்க கால்குலேட் பண்ணி மல்டி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஸ்மார்ட்டா அதை அக்குமுலேட் பண்ணணும். அக்குமுலேஷன் கூட ஸ்மார்ட் அக்குமுலேஷனா இருக்கணும். அட்டஸ்ட்ரச்சில் வாங்கிட்டுண்டாப்பா நான் ஒரு 3 மாசத்துக்கு இப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ட்ரேட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் இடையில. we need to book profit periodically. உங்க டைரக்ஷன் வந்துட்டு திரும்ப மேலே போகும். எதுக்கு பார்த்துட்டே இருக்கீங்க? புக் பண்ணிட்டு திரும்ப மேலே போகும்போது முன்னாடி 30 ஷேர் வாங்கிருந்தீங்களா, இப்போ ஒரு 10 ஷேர் சேர்த்து 40 ஷேரா வாங்குங்க, இல்லாட்டி கொஞ்சம் மைக்ரேட் ஆகி முன்னாடி ஸ்ட்ரைக்கு வாங்க. இப்படிதான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ ஒரே விஷயம் தான், என்ன பண்ணுனா என் கைக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ண முடியும், என்ன பண்ணுனா என் கையில இருந்து போகக்கூடிய லாஸை என்னால கட் பண்ணி என் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். உங்க தாட் ப்ராசஸ் இதுல மட்டும்தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் முக்கியமா சோர்ஸ், அதுதான் வந்து எரியக்கூடிய தீபம். அந்த தீபத்துல என்ன தீராம பாத்துக்கிறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னன்னு சொல்றது கேபிட்டல் காண போச்சுன்னா தீபம் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது தீபம் அணையாம எரியணும், அவ்வளவுதான். இந்த இடத்துல 3 கேண்டில் கீழே விழுந்திருக்கு, இந்த நேச்சருக்கு இப்படி வந்திருக்கு.
$23,657, 106, 0.236 ரிட்ரேஸ்மெண்ட் தான் எடுத்திருக்கு. எதுவுமே வந்துட்டு அதுக்கு மேல போகல. இது வந்து பாத்தீங்கன்னா யா 742 அண்ட் 788 அதையும் பிரீச் பண்ணி 862 அப்படிங்கிற அந்த ஹெமிஸ்பியர் நம்பர்ல மாட்டிட்டு கீழே விழுந்திருக்கு. லெட்ஸ் சி, பார்க்கலாம். இதே வச்சுட்டு அவன் எடுக்கிறான் அப்படின்னா இங்க இருந்து பாட்டம் ஃபேஸ் பண்ணிட்டு மேல போனான். 22,950 மேல போனான். அதனால நான் 22,930 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ யூ கேன் கன்சிடர் இட். மேல போனதுக்கு வந்துட்டு இன்னைக்கு க்ளோஸ் வந்து 129க்கு கீழே வைக்கிறான் அப்படின்னா தப்பு. 286 கீழே வச்சாலும் தப்பு. 286 385 வந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா இன்னைக்கு வரல. டெலிபரேட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டான். 300ல ஸ்ட்ரைக் வந்துட்டு அதிகமா ரைட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டான். அப்போ க்ளோஸ் வந்து 129க்கு மேல இருக்கு அப்படின்னா யூ கேன் கன்சிடர் ஃபார் அப்சைட். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். பேனிக்ல கட் பண்றான் அப்படின்னா இஸ் கெட்டிங் ரெடி டு டெஸ்ட் the recent low of 22,930 and also 22,676. In between, we have one structural change number which is 22,734. Panic break of 734 and 676. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் இருக்கு, சான்ஸ் இருக்கு. 786ல இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ஹோலி நம்பர் 786, 734, 686 இந்த லெவல்ல இருந்து பவுன்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு இன்கேஸ் பேரிஷான நேச்சர்ல கண்டினியூ ஆகுது அப்படின்னா. அப்படி இல்லாம இந்த இடத்த கட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் ரெடி டு, விச் மீன்ஸ் இந்த 676 கட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் ரெடி டு டெஸ்ட் 22,354. இந்த 354 போய் டச் பண்றதுக்கு முன்னாடி இன் பிட்வீன் இன்னொரு முக்கியமான ஃபிபோனாச்சி நம்பர் இருக்கு which is 22,537. So these are the numbers for upcoming days on bearish note. Panic break of 23,130 may drag Nifty to 22,930, 22,676, 22,354. In between we have two important numbers which are 22,734 and also 22,537. The 537 the point 1.414 ஓட கனெக்ட் ஆகும். பட் அது ஒரு முக்கியமான ஃபிபோனாச்சி நம்பர். டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்ல ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லெவல்ஸ். நெக்ஸ்ட் வீக் ரொம்ப குரூஷியலான வீக். எக்ஸ்பெக்டிவ் ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் இந்த குவார்டர்லி கேண்டில் கம்ப்ளீட் ஆக போகுது. ரொம்ப கவனமாகவும் பண்ண வேண்டியது. உங்களுடைய 1 லாட் ஸ்ட்ராட்டஜியை விட்டு மாறி போயிடாதீங்க. ஒரு சிலர் 3 லாட்ஸுக்கு இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கீங்க, அதை தாண்டியும் போயிடாதீங்க. கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். பிளானிங். ஸோ கிளியர் கட்டான நெக்ஸ்ட் வீக், இந்த வீக்குக்கான வீக்லி அனாலிசிஸ் வீடியோ ஒரு ஃப்ளோ சார்ட் பேசிஸ்ல ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கும். ஃப்ளோ சார்ட் ஸோ இந்த ப்ராபிலிட்டியில் வந்தோன்னா இந்த மாதிரி, இந்த ப்ராபிலிட்டியில் வந்தால் இந்த மாதிரி. ஒன்லி 3-4 டேஸ் மட்டும் தான் பப்ளிக் ஆக்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதை ப்ரைவேட்ல மாற்றி அன்லிஸ்டட்ல போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வில் பிளான் அக்கார்டிங்லி. அதை பத்தி உங்களுக்கு அப்டேஷன் கொடுக்குறோம். கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி வரணும். ஃபைன் டியூன் பண்ணுங்க. எந்த இடத்துலையும் வந்துட்டு எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த இடத்துல கேப் இருக்கு. April 7th கேப். இந்த செஷன் கட் ஆச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. திரும்ப அடுத்த அப்டேட் நான் கொடுக்குறேன். சார் நாளைக்கு செஷன் இருக்கா சார்? மார்னிங் இருக்கு சார், இருக்கு சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். யா. இந்த இடத்துல கேப் இருக்கு. 23,730 இருந்து 23,378 வரைக்கும் ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ஸோ சூனர் ஆர் லேட்டர் மார்க்கெட் வில் டெஃபினெட்லி ஃபில் த கேப். இஃப் தேர் இஸ் எனி பேரிஷ் சைன் அண்ட் பேரிஷ் ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படின்னா டெஃபினட்டா இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணும்.
So you have to consider these levels also, which is 23,730 and 22,000. இது ஏன் அங்கே வருது? 23,000ல காட்டிட்டு இருக்கு. 730 நம்ம அதுக்கு மேல வரணும். மார்ச்ல காட்டிட்டு இருக்கு. ஜஸ்ட் செக். ஏப்ரல் 7th ஒரு கேப் இருக்கு சார். அந்த கேப்பை மட்டும் பாருங்க. ஏப்ரல் 7th ஏப்ரல் 8க்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு. 1 ஹவர்ல வச்சு அதை செக் பண்ணுங்க. திரும்ப இதுலயும் வந்து காட்டிட்டு இருக்கு நம்பர். அப்புறம் உங்களோட கேப் வேற இருக்கு சார், ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தது. அது விச் ஒன்? எப்போ ஃபில்லும் தெரியல. 20,000 சொல்லிட்டு இருந்தீங்க சார். அது 2025 ஏப்ரல் 2025ல 2025 சார் அந்த கேப். ஏப்ரல்ல 21,743 வந்துச்சு சார். அந்த ஒரு கேப் ஓகே. லாஸ்ட் இயர் ஏப்ரல். ஏப்ரல் இருக்கு ஒரு கேப் இருக்கு. திரும்ப கனெக்ட் ஆகுங்க. செஷன் கட் ஆச்சுன்னா திரும்ப கனெக்ட் ஆகுங்க. இந்த கேப் இருக்கு. 22,710ல இருந்து 22,424ல ஒரு கேப் இருக்கு டவுன் சைட்ல. இந்த கேப் ஃபில் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 23,206ல இருந்து 22,855. இதுல இன்னும் ஒரு 70 புள்ளிகள் மிச்சம் வச்சிருக்கான். 70 புள்ளிகள் மிச்சம் வச்சிருக்கான். ஸோ இதை சொல்றதுக்காக தான் பார்த்தேன். போதும், ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். லஞ்ச் முடிச்சுட்டு திவ்யமா ரெஸ்ட் எடுங்க. இல்ல மார்க்கெட் நேச்சர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாருங்க. செஷனை வைண்ட் அப் பண்ணிப்போம். ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாலும் ஐ மீன் டயர்ட் ஆயிடுவீங்க. இந்த கேப் ஐடென்டிஃபை பண்றது சொல்றது ஏதாவது மிஸ் ஆயிருமோ அப்படிங்கிறதுக்காக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அதை சொல்லிட்டேன். 22,709, 22,424. டக்குன்னு மைண்டை சேஞ்ச் பண்றோம்ல. ட்ரேடிங்ல அப்படி தான் பண்ணி ஆகணும். பேரிஷா இருக்கும் அப்படின்னா புல்லிஷா மாறி ஆகணும். பர்டிகுலர் ஜோன்ல நம்ம கன்விக்ஷன் கிடைக்குது அப்படின்னா பேரிஷெல்லாம் இருக்கக்கூடாது. புல்லிஷா இருந்து டக்குன்னு பேரிஷா மாறணும். அது மாதிரி தான் குயிக்கா 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி சொன்னதை அடுத்த 30 செகண்ட்ஸ்ல மாத்திட்டு ஸ்டான்ஸை கண்டினியூ பண்றதுங்கிறத ட்ராப் பண்ணி வச்சு அப்படி. ஸோ ஃபைன், ஹாப்பி வீக்கெண்ட், என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு வந்துட்டு ஒரே செஷன் மட்டும் தான் இருக்கும், மார்னிங் மட்டும். அதை மட்டும் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். சண்டே கூட பாசிபிலிட்டி இருந்தால் பார்ப்போம். வீக்லி அனாலிசிஸ் வீடியோ கொடுப்போம், கோ த்ரூ பண்ணுங்க. இப்படி யாரும் இல்லைங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வந்து 1-to-1 செஷன்ல anyone can contact with me. Anyone can contact me. ஒரு 40 minutes செஷன் கொடுக்கலாம். எஸ், thank you all. Thank you so much. Thank you, sir. Thank you. Thank you, sir. Have a nice day. Thank you, you too. Happy weekend. Happy weekend.